குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஆஸ் யூஷுவல் எஸ்பிஓவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான், சொன்ன டைமுக்கு செய்யவே மாட்டேன்றீங்க சார். ஈவினிங்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்றேன், பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொன்னீங்க, வரவே இல்லை. அதான நம்ம பிரச்சனையே. எல்லாத்துக்கும் ஓவராக ஓட விட்றாங்களாகாட்டியும் டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஃபுல்லாக பேசிக்கிட்டே தான் இருக்கேன், பிஸியாகவே தான் இருக்கேன். இந்த பக்கம் வர்றதுக்கு டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படி ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வந்து உட்காந்தா தான் பேச முடியும். ரைட், அந்த பரபரப்புலேயே பேசிக்கிட்டு இருந்தால் செட் ஆகாது. அடுத்து என்ன நெக்ஸ்ட் என்ன ஒர்க்குன்னு அதில் இருக்கும் மைண்டு. இதுக்குள்ளே வந்தால் அப்படி ரிலாக்ஸாக உட்காந்தோம். ரைட், ஓகே, விஷயத்துக்கு வரலாம். ஆனால் உலக அதிசயமாக எஸ்பிஓ வரலாற்றில் உலக அதிசயமாக இந்த டிஸ்லைக் கொடுக்குறவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு 11:44 நான் மெசேஜ் போட்டேன். எப்பயுமே நான் ஹாய் ஹலோ டீம் மெம்பர்ஸ்னு போட்ட உடனே அந்த ஹலோ டீம் மெம்பர்ஸ்க்கே டிஸ்லைக் கொடுக்குற ஒரு குரூப் இருக்கும். அவங்கள அன்றைக்கி நான் மிஸ் பண்ணேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க, இப்போ என்ன டைம் ஆகுது, 11:52. கிட்டத்தட்ட 8 நிமிஷமாக ஹலோ டீம் மெம்பர்ஸ்க்கு டிஸ்லைக் இல்லை. ஹலோ டீம் மெம்பர்ஸ்க்கு டிஸ்லைக் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது இன்றைக்கி தான் வரலாறு அப்படின்னு நினைக்கிறேன். மறந்துட்டாங்களா, மிஸ் பண்ணிட்டீங்களா? ஐயோ, இந்த டியூட்டியை செய்ய மறந்துட்டீங்களா? இது ஒரு டாஸ்க்கு தான் இல்லை உங்களுக்கெல்லாம், அதையே மிஸ் பண்ணீங்க இன்றைக்கி. ஹலோ டீம் மெம்பர்ஸ்க்கு இப்போ வரைக்கும் டிஸ்லைக் வரல பாருங்களேன். அதிசயம் ஆனால் உண்மை. ரைட், ஓகே. எப்பயுமே வரும், ஒரு 2 மினிட்ஸுக்கு கீழே இருக்கிற இமேஜ் கூட டிஸ்லைக் வரல. அப்புறம் தான் ஐயோ நம்ம லைக் பண்ணுற பர்சன் இல்லையே, டிஸ்லைக் பண்ணுற பர்சன் தானே, நம்ம மறந்துட்டு உட்காந்துட்ருக்குமேனு போயிட்டு அதுக்கப்புறம் டிஸ்லைக் போனாங்க பிறகுது. ஏனே எப்படியோ ஒன்று பண்ணீங்களே, ஏதோ ஒன்று பண்ணுறீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நிறைய பேசுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேசுவேன். எல்லா ஆடியோவும் கேட்டால் கேளுங்க, கேட்கலன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் எஸ்பிஓவில் வந்து டெர்மினேட் ஆகிடுவீங்க, உங்களுடைய பேமெண்ட்லாம் ரிட்டர்ன் கொடுத்துருவோம். கடைசியாக அதை தான் போட்டிருப்பேன். சரிங்களா, அவ்வளோதான். கடைசி பாயிண்ட் இந்த இமேஜில் அதுதான் போட்டிருப்போம். எங்களுக்கு யார் தேவை அப்படின்னா, இது ஒரு ஒர்க்கிங் கம்பெனி, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியில் என்ன ஒர்க்கு நமக்கு கொடுக்குறாங்களோ அந்த ஒர்க்கை நாம் செய்யணும். இங்கே நமக்கு உண்டான ஒர்க்கு என்ன, அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு டியூட்டி. சரியா? அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சு நம்ம திறமையெல்லாம் காட்டுறதுலாம் செகண்ட் டியூட்டி. ஃபஸ்ட்டு அந்த கம்பெனிக்கு எத்தனை மணிக்கு வரணுமோ அத்தனை மணிக்கு வரணும். லாகின் பண்ணணும்னா லாகின் பண்ணணும். இந்த பர்சன்ஸ்கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள். அந்த மாதிரி நம்ம கம்பெனியில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்ன, அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நாம் ஃபாலோ பண்ணுறது. நமக்கு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு வந்துட்டு அவங்க ரொம்ப போர் அடிக்கிறாங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது, நான் ஏதாவது வேலை செஞ்சால் சம்பளம் கொடுப்பாங்களான்னு சொல்லுங்கள். அதை மட்டும் நான் நேரடியாக உள்ளே வரேன், லாகின் பண்ணுறேன், டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறேன், சம்பளம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டுக்கணும். ஐ எம் வெரி பிஸி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிற பீப்புள்ஸ் எஸ்பிஓவுக்கு தேவையில்லை. அவ்வளோதான், தெளிவாக டிசைட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி பீப்புளெலாம் வேண்டவே வேண்டாம். ஏன் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்து நிறைய ஆடியோஸ் இன்றைக்கி வரும். முடிஞ்ச அளவுக்கு நான் திடீர்னு பாதியிலே கட் பண்ணி அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரே ஆடியோ போனால் திடீர்னு டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, எரர் வருதுலாம் சொல்கிறீங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் கட் பண்ணி போடுறேன். சரிங்களா? ரைட். பிளான் நாளைக்கு, அதாவது இன்றைக்கி வந்துருச்சு இல்லையா, இன்றைக்கி பிளான் அனௌன்ஸ்மெண்ட் வருமா சார்? பிளான்னு நம்ம வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது இன்றைக்கி வராது. சரிங்களா? எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு பெரிய சேஞ்சஸ்ன்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய சேஞ்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. சரி, அது அவருடைய கருத்து, ஓகேவா? அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காருன்னா, அதில் சும்மா அது டீஃபால்ட்டாக இருக்கிற கண்டென்ட் மட்டும்தாங்க இருக்குது, அவங்க இன்னும் அந்த அளவுக்குலாம் பெரிய டெவலப்பர்லாம் இல்லை அப்படின்னு. நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எஸ்பிஓ portal.org.in என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான வெப்சைட் அது.
அதில் உட்காந்துட்டு ஹோம் பேஜ், அபோட்டஸ் பேஜ், மற்ற பேஜெலாம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது நம்ம வேலை இல்லை. மொதல் விஷயம் சரிங்களா. ரெண்டாவது விஷயம், நாம் இன்னும் உள்ளே ஒர்க் பண்ணுற விஷயங்களே நிறைய அப்டேஷன் போய்கிட்டே இருக்குது. அடுத்து நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. ரைட், அதை முடிக்கவே நமக்கு நேரம் இல்லை. அத்தியாவசியமான விஷயம் அதுதானே, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமே. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான விஷயம் என்ன? அது எஸ்பிஓ போர்ட்டல்ன்றது ஒர்க்கிங் சைட்டு. அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா, லாகின் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அந்த சைட் அப்படிங்கிறது தான் வேணும். சரியா, நமக்கு தேவையான விஷயம் அதுதானே. நம்ம சைட்டு ஆஃப்டர் லாகின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுலேயே ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு தேடி உட்காந்து சரி பண்ணிட்டு தான் இருக்கும். ரைட், அந்த மாதிரி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்தா சும்மா டிஃபால்ட் கண்டென்ட்டுங்க. இதெல்லாம் பார்த்தா அவங்க அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தெரியலைங்க. சரி, ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தெரியலன்றாரு. சரி ஓகே, அவர் கொஞ்சம் நாலேஜபிள் பர்சனாக இருப்பார் போல். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அவர்கிட்ட போயிட்டு கேட்கலான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் இல்லை சார், நான் சும்மா என்னுடைய கருத்தை தான் நான் தெரிவிச்சிருக்கேன், ஸோ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிங்கன்னு அவருடைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அது அதோட முடிஞ்சுது. ஸோ என்னென்னா, இதை நான் ஏன் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா, அவங்கக்கிட்டையுமே அட்மின் டீமில் கேட்ட விஷயம் என்னென்னா, சார் நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே சார், எங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் தேவைப்படுது. நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலான பர்சனாக இருக்கீங்க. ஸோ நம்ம சைட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து எங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு உங்களுடைய அட்வைஸ் வேணால் நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறோன்னு சொல்லிவிட்டு அந்த யூடியூபருக்கு காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணியிருப்பாங்க போல். அவர் இல்லைங்க சார், நீங்கள் இந்த வேணால் பண்ணுங்கள், என்னுடைய சஜஷன் வேணால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது, நான் என்னுடைய சஜஷன் வேணால் நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வாங்க கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன். பட் அவர் சொன்ன சஜஷன்ஸ்லாம் எனக்குமே காமிச்சிருந்தாங்க. பட் அவர் சொன்ன சஜஷன்ஸ் எல்லாமே அத்தியாவசியமானதே கிடையாது. சைட்டில் இந்த கண்டென்ட் இருக்கணும், கிராமட்டிக்கலாக இருக்கணும், இதெல்லாம் எதுக்கு? நம்ம மக்களுக்கு என்ன தேவை? நம்ம மக்களுக்கு பணம் தேவை, வேலை தேவை. சரியா, அது கரெக்டான நேரத்தில் போய் சேரணும், வேலை கரெக்டான டைமுக்கு செய்யணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். கிராமட்டிக்கலாக இருக்கா, ஹோம் பேஜ் பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா, நம்ம என்ன ஆன்லைனில் ஏதாவது பொருள் விற்றுக்கிட்டா இருக்கோம், பொருளை பார்க்கும்போதே வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கணுன்றதுக்கு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. எஸ்பிஓ போர்ட்டல் ஜஸ்ட் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு வேணால் சைட்டு, அதில் ஹோம் பேஜ் எல்லாம் உட்காந்து அது ஒரு பர்ச்சேஸ் பண்ண தீம், அது அவ்வளோதான். சரிங்களா, ரெடிமேடாக பர்ச்சேஸ் பண்ணி அதில் நமக்கு தேவையான மாதிரி சேஞ்சஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் டிஃபால்ட்டாக வந்தது தான் இருக்கும். அதையெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் எங்களுக்கு நேரம் இல்லை. சரியா, நமக்கு இதான் டெய்லியும் பின்னாடி ஒர்க் போய்கிட்டே இருக்கேன் பேக் எண்டில். சரியா, அதை பார்க்குறதுக்கே டைம் இல்லை, அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதில் எங்கே அதெல்லாம் பார்த்து உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அவருடைய ஃபீட்பேக் சொல்லியிருந்தாரு, இதெல்லாம் சரி பண்ணிங்க சார் அப்படின்னு. ஸோ ஓகே சார், தேங்க்யூ சார்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஓகே, முடிஞ்சது. ஸோ அவங்களையுமே நம்ம டீம் காண்டாக்ட் பண்ணி கேட்டிருக்கிற விஷயமே தான். இந்த மாதிரி தான் எஸ்பிஐ என்ன பண்ணோம்னா, எப்பயுமே எங்கே என்ன பிரச்சனை இருக்குது, நம்மளுடைய கம்பெனியோட நோக்கம் வேறு. பார்ட் டைம் ஜாப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கோடியோ சம்பாதிக்கணும், பல லட்சம் பேர் உள்ளே கொண்டு வரணும், பல கோடி பேர் உள்ளே கொண்டு வரணும், எல்லாம் எதுக்கு? தேவையே இல்லாத விஷயம். சரியா, ரைட்டு. நமக்கு அது நம்மளுடைய டார்கெட்டும் அது இல்லை, நம்ம நோக்கம் வேறு, நம்ம ஒர்க்கு வேறு, நம்மளுடைய பிஸ்னஸ் கான்செப்டுக்கு டீம் மெம்பர்ஸ் தேவை. சரியா, ரைட். அதனால் என்ன பண்ணோம், இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற இந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். சரியா, இதுலையெல்லாம் நம்ம லைஃப் டைமுக்கு ஜேர்னி ஆக போகிறதில்ல. எஸ்பிஓ அப்படிங்கிற கம்பெனியில் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ பேர் தான், அவ்வளோதான். ஸ்டாப் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் நான் ரொம்ப காலமே சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் தானே. சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எஸ்பிஓவில் ஃப்ரீ ஜாயினிங் வரப்போகுதுன்னு. இதோ இப்போ வரப்போகுது இல்லையா, இப்போ ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எஸ்பிஓ ஜாயினிங்கே ஸ்டாப் பண்ணிவிடுவோன்னு சொல்லிவிட்டு, ரைட், கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிட போகிறோம். எப்போ ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எக்ஸாக்டாக போனால் இன்னொரு 1 month, நான் கூட ஒரு 10 monthலாம் ஆகுலாம் யோசிச்சிருந்தேன். பட் இப்போ ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்ட் படி பார்த்தோம்னா, அதை நான் சொன்னேன் இல்லையா, இது நான் எப்படி சொன்னேன், இப்போ லாஸ்ட் டைம் பேசும்போது ஒரு 10 months வரைக்கும் தேவைப்படும் போகும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருந்தோம். இப்போ லாஸ்ட் வீக் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சதுலேருந்து அப்போ எங்களுடைய கான்செப்டே டோட்டலாக மாற்றிருக்கோம். ஏன்னா டோட்டல் கான்செப்டே சேஞ்ச் ஆகிருக்கு. நாம் நமக்குன்னு ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியில் நம்ம போய்கிட்டு இருக்கோம்.
பட்டு நம்ம போகிற நோக்கம் மற்றவங்களுக்கு பிடிச்சி போய் நம்மளை நம்பிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய அளவுக்கு பண்ணுற அளவுக்குலாம் ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க அப்படின்னா பெரிய விஷயம், சந்தோஷமான ஒரு விஷயந்தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு சில மாற்றங்கள் பிஸ்னஸில் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா மந்த்லி 10,000 எவ்ரி பர்சன், மினிமம் 10,000, மேக்ஸிமம் அவங்களுக்கு திறமை இருந்தால் ஆள் சேர்த்து விட்டுலாம் நீங்கள் சம்பாதிக்க தேவையில்லைங்க. அதை நம்ம எப்போ டிசம்பர் மாதமே தெளிவாக முடிவு பண்ணிட்டோம். எஸ்பிஓவில் இனிமேல் ஆள் சேர்த்து விட்டால் இவ்வளோ வருமானம், ஆள் சேர்த்து விடுறத பேஸ் பண்ணி இவ்வளோ வருமானம், ஆள் சேர்த்து விடுறத வச்சு இந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இனிமேல் எஸ்பிஓவில் வராதுன்னு நம்ம டிசம்பர் மாதம் முடிவு பண்ணிட்டோம். அது நம்ம அன்றைக்கே சொன்னது தான். மறுபடியும்லாம் அந்த விஷயம் வந்துக்கிட்டு இருக்காது. சரியா? ரைட். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஒர்க்கு, அந்த ஒர்க் பண்ணுறதன் மூலயமா நீங்கள் மாதம் 1 லட்சம் கூட சம்பாதிங்க, அது உங்களுக்கு திறமை இருந்தால். ஆனால் மினிமம் கேரண்டி எஸ்பிஓவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மினிமமாக 10,000 rupees கம்பல்சரி கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சு போய்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த பார்ட் டைம் ஜாப் கேட்டகரி சூஸ் பண்ணதுனால எல்லாருடைய கருத்தும் எஸ்பிஓவும் அதே மாதிரி தான், எஸ்பிஓவும் அதே மாதிரி தான். நான் எப்பயுமே சொல்கிறது தான், எஸ்பிஓ மற்ற கம்பெனி மாதிரி இல்லை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை நிறைய பேர் மறந்துடுறீங்க. பட் நாங்கள் எங்களுடைய நோக்கம் என்னவோ அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும், எங்களை நம்பி நிறைய பிஸ்னஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் கொண்டு போன ஒரு கான்செப்ட் வேறு. ஓகே, பட் எங்களுக்கு இப்போ அடிஷ்னலாக மிகப்பெரிய ஒரு கான்செப்டும் கிடச்சிருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரேக்கில் நம்ம ஃப்யூச்சர் கான்செப்டை கொண்டு வரலாம். ரொம்ப நாளாகவே இந்த டயலாக் கம்பி கட்டிகிட்டு இருக்கேன், கம்பி உருட்டிக்கிட்டு இருக்கேன், கம்பி கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு சில நல்ல உள்ளங்கள் என்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, மெசேஜில் வரும், நம்ம சொந்த பந்தங்களில் ஒருத்தர், அது என்ன தான் அது ஃப்யூச்சர் கான்செப்ட் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, இன்னும் சொல்லவே மாட்டேன்றீங்க. மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரப்போகுது. சரியா? ஆக்சுவலி நம்ம இன்னிலேருந்தே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஒர்க்கு என்ன? ஆக்சுவலி ஒர்க்கு, ஒரு கம்பெனியில் வேலை அப்படிங்கிறது நம்ம அதை செஞ்ச உடனே வருமானம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதுக்கு அந்த வேலை வருமானம் வராத செய்ய வேண்டிய வேலைகளும் ஒரு சில விஷயம் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு வருமானம் வருமா. ஆடியோ கேட்டால் வருமானம் வருமா? வராது. அப்போ வராதா? வருமானம் வராதா? அப்போ நான் அந்த ஆடியோ கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அவர் உட்காந்து அவர் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு உட்காந்துட்டு இருப்பார். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா என்ன? ரைட். கேட்கலன்னா அது எனக்கு லாஸ் இல்லை, கண்டிப்பாக எனக்கு லாஸ் இல்லைங்க. இங்கே யாராவது ஒருத்தர் ஜாயின் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் லாபம் வந்துட போகிறது கிடையாது. இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து டெர்மினேட் ஆகிறதுனாலே, சஸ்பெண்ட் ஆகிறதுனால எனக்கு எதுவும் லாபம் வந்துட போகுது. எதுக்கு என்ன பண்ணாலுமே லாபம் வரும். என் வேலை இதுதான், இதை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறேன். சரியா? ரைட். அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. இன்றைக்கி ஆடியோவில் அவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. டே டைமில் போடலான்னு பார்த்தேன், டைம் கிடைக்காத சுச்சுவேஷன். உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியும் இல்லையா? இருக்கிறதுலே மோசமான சொம்பர் இப்போ நான் அப்போ என்னவேன். சரி, அது தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே, சார் நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். அது என்ன தான் ஃப்யூச்சர் கான்செப்ட்? இவ்வளோ நாளாக என்ன தான் ஒர்க் பண்ணிடுங்க. உங்கள் கான்செப்ட் தான் என்னென்னா, நாம் வந்து ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுதான் ஒரு கான்செப்ட். அதை நோக்கி தான் நம்ம இவ்வளோ நாளாக இவ்வளோ பெரிய டீமே பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். ரைட். அதை பற்றி ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். பிளான் வரும்போது உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஷார்ட்டாக சொல்லணும்னா, நம்ம கூகுள் மேப் இருக்கும். ஓகே, கூகுள் மேப்பில் நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறோம், நியர்பையில் ஹோட்டல்ஸ் எங்கே இருக்குது, ஜுவல்லரி ஷாப் எங்கே இருக்குது, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தேவையான எந்த ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், எது இருக்கோ நியர்பையில் எங்கே இருக்குதுன்னு போட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம். இது கூகுள் மேப்பில் இருக்கிற ஃபெசிலிட்டி. ஓகே. ஆனால் அந்த கூகுள் மேப்லேருந்து ஒரு அந்த ஷாப்புக்கு ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு பே பண்ண முடியுமான்னு கேட்டால் பே பண்ண முடியாது. ஓகே. அடுத்தது இப்போ நம்ம ஃபோன்பே, கூகுள் பே மாதிரியான பேமெண்ட் கேட்வே ஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது யூபிஐ ஆப்ஸு. ரைட். ஸோ இந்த ஆப்பில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்னா, அதில் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபோன்பே, கூகுள் பேவில் அந்த ஷாப்பை டைப் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பிஸ்னஸ் டைப் தானே. நம்ம அதில்
பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் டைப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா அவங்க ஒரு கியூஆர் கோடு கொடுப்பாங்க. அந்த கியூஆர் கோடை யார் வேணாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபோன்பே, கூகுள் பேவோ என்ன ஆப் வச்சுருக்காங்களோ அதில் ஸ்கேன் பண்ணாங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை அந்த ஷாப்புக்கு அனுப்பிக்க முடியும். இதுதான் யூபிஐ ஆப்ஸு பேஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண மாதிரி ஒரு கான்செப்ட் நம்மளுது. ஓகே, அது என்ன கான்செப்ட்? நம்மளுடைய ரொம்ப நாள் ஃபியூச்சர் கான்செப்டாக அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அது என்ன, எப்படி அது ஒர்க் ஆகும்? இப்போ இந்த பிரேக்கில் அதிகபட்சமாக அதுக்காக தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்மளோட இது ஒரு எஸ்பிஓக்கு ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணியிருக்கணும். ஸோ லொக்கேஷனை பேஸ் பண்ணி எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே, எப்படி எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்கிற ஷாப்புங்க எல்லாமே உங்கள் லொக்கேஷன் நியர்பையில் இருக்கிற எந்த ஷாப்பு வேணாலும் எஸ்பிஓவில் டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை பற்றிலாம் டீட்டெயிலாக எப்படி டைப் பண்ணுறது, என்ன ஷாப் எல்லாம் ஆட் பண்ணலாம், அதனால் எஸ்பிஓவில் ஆட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அந்த ஷாப்புங்களுக்கு, ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது, சொல்லிக் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குது இந்த ஆப் ரிலேட்டடாக. அதெல்லாம் டீட்டெயிலாக வரும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அந்த ஆப்பில் நியர்பையில் இருக்கிற எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்கிற அந்த ஷாப்பு எல்லாமே அங்கே ஷோ ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். சரிங்களா? அது ஸ்வீட் ஸ்டாலாக இருக்கலாம், ஹோட்டலாக இருக்கலாம், ஏதாவது ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், ரைட், இல்லை எதனா ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பாக இருக்கலாம், ஜுவல்லரி ஷாப்பாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகே, அது உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே எப்படி போகிறது அப்படிங்கிற அந்த மேப் முதற்கொண்டு எல்லாமே அதில் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அது நேரம் அந்த ஷாப்புக்கு போய்க்கலாம். அந்த ஷாப்பு எப்போ ஓப்பனில் இருக்கும், அந்த ஷாப்பை காண்டாக்ட் பண்ண தேவையான காண்டாக்ட் டீட்டெயில்ஸாக இருக்கும். ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த ஷாப் அதன டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஸ், எல்லாமே அதில் இருக்கும். ஓகே, நீங்கள் அதை என்ன பண்ணலாம், அந்த ஷாப்புக்கு போகலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக இந்த ஃபோன்பே, கூகுள் பேவாக இருக்கட்டும், இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். மற்ற இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆல்ரெடி நிறைய இருக்குது. சரிங்களா? சரி, அவ்வளோவா பரிச்சயம் இல்லாதது தான். ஸோ எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து மட்டும்தான் பணம் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு கியூஆர் கோட் இருக்கும். பட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஆப்பை ஒன்லி எஸ்பிஓவில் இருக்கிறவங்களுக்காக மட்டும் உருவாக்கியிருக்கோம். இந்த ஆப்பை ஒன்லி எஸ்பிஓவில் இருக்கிறவங்களுக்காக மட்டும் உருவாக்கியிருக்கோம். ரைட், எஸ்பிஓவில் டைப் பண்ணுற ஷாப்புங்க மட்டும்தான் அங்கே லிஸ்ட் அவுட்டும் ஆகும். சரிங்களா? ரைட், ஒரு சில கடையில் ஃபோன்பே மட்டும்தான் இருக்கும், ஒரு சில கடையில் பேடிஎம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எந்த யூபிஐ ஆப் வச்சுருந்தாலும் இப்போ எந்த ஷாப்பு எதுக்கு போனாலும் பே பண்ணிக்கலாம். சரிங்களா? பேடிஎம் வச்சுருக்கீங்கன்னா ஃபோன்பே மட்டுமே வச்சுருக்கிற ஷாப்புக்கு கூட நீங்கள் பே பண்ண முடியும் பேடிஎம்மில். பட் ஆனால் இது அப்படி கிடையாது. எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்கிற ஷாப்புக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ரைட், எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப் இப்போதைக்கு பயன்படும். பட் ஃபியூச்சர் கான்செப்ட் எல்லாருமே எஸ்பிஓவில் இல்லாதவங்களும் பயன்படுத்துகிற மாதிரி தான் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, நியர்பை ஷாப்புக்கு நீங்கள் போயிட்டீங்க, அது எந்த ஷாப்போ உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடை கூட எஸ்பிஓவில் டைப் பண்ணலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ நம்மளுடைய எய்மே அதுதான். என்ன ஷாப் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அது எப்படி என்ன, அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு ஷார்ட்டாக சொல்லிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் அங்கே போகிறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு 500 ருபீஸ்க்கோ 1000 ருபீஸ்க்கோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ரைட், பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருந்தா அவங்களுக்கு அனுப்பலாம், ஒரு ஆப்ஷன். இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் கையில் கேஷ் இருந்ததுன்னா நீங்கள் கொடுக்கலாம். இதுதான் நீங்கள் ரெகுலராக பண்ணுறது. இப்போ நீங்கள் எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்கிற ஷாப், அது நீங்கள் எஸ்பிஓ மெம்பர், உங்களுக்கு நம்மளுடைய ஆப்பை நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் அதில் ஜஸ்ட் போக போகிறீங்க, அந்த ஷாப்போட நேமை செலக்ட் பண்ண போகிறீங்க. அந்த ஷாப்போட நேம் செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை டைப் பண்ண போகிறீங்க. டைப் பண்ணிவிட்டு சென்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாலெட்டில், உங்களுடைய வாலெட் எஸ்பிஓ வாலெட்டில் அந்த பணம் இருந்தது அப்படின்னா அது அந்த ஷாப் ஓனர்ஸ்க்கு ரிசீவ் ஆகிடும், அந்த ஷாப் ஓனருக்கு போயிடும். முடிஞ்சது, நீங்கள் பே பண்ணி முடிச்சிட்டிங்க, வந்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் திங்ஸ் எடுத்து, உங்களுடைய பர்ச்சேஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ரைட், அவங்க எஸ்பிஓ கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கிக்குவாங்க. எஸ்பிஓ அவங்களுக்கு அந்த பணத்தை சென்ட் பண்ணிவிடும். எஸ்பிஓவில் வித்ட்ராவல் டேட்டுன்னு ஒரு டேட்டு, அந்த டேட்டுக்கு இது வெயிட் பண்ணி வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கணும்.
சரிங்களா. அதுக்கப்புறம் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரணும். ரைட். எஸ்பிஓ நிறைய அக்கௌண்ட்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணல, அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ இந்த கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 90% ஆஃப் இன்கம் ஒரு 9,000 ருபீஸ் அப்படிங்கிறது உங்களோட ஏதாவது ஒரு ஷாப்பில் போய் ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கிறதுக்காக மட்டும்தான் செலவு பண்ணும். இங்கே யாரும் சேர்த்து வைக்கிறதுக்காகலாம் பார்ட் டைம் ஜாபுக்கு வரல, சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்லாம். ரைட். கிட்டத்தட்ட 90% ஆஃப் செலவு ஏதாவது ஒரு ஷாப்பில் ஏதாவது ஒரு விஷயம் வாங்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு செலவுகளுக்காக வெயிட் பண்ண இப்போ நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு வருமானம் ஏதாவது ஒரு தேவைன்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. வாங்காத ஒரு எமர்ஜென்சி என்னவா இருக்கும்னா ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறதா இருக்கும், இல்லை ஏதாவது ஃபீஸ் கட்டுறதா இருக்கும், ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ்னு. சரிங்களா. ஸோ இல்லை ரெண்ட்டு கட்டணும், இந்த மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும். சரிங்களா. ரைட். இங்கே பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம். ஏதாவது ஒரு ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நாம் சம்பாதிக்கக்கூடிய பணங்களில் கிட்டத்தட்ட ஒரு 75 to 90% அதுக்காக தான் செலவு பண்ணுறோம். உண்மை இல்லையா. ரைட். அப்படி இருக்கக்கூடிய அந்த பர்ச்சேஸை உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் எஸ்பிஓ வாலெட்டில் பணம் இருந்தால் போதும். பர்ச்சேஸ் வாலெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வாலெட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் உங்கள் வாலெட்டில் பணம் இருந்ததுன்னா அதை நீங்கள் 10 ரூபாய் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு டீ கடையில் போகிறீங்க, அந்த டீ கடை எஸ்பிஓவில் மெர்ஜ் ஆகிருக்குன்னா ஒரு டீ போயிட்டு 10 ரூபா போயிட்டு குடிச்சிட்டு வரலாம். சரிங்களா. பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். டீ கடை கூட பே பண்ண முடியும். ரைட். அவங்களுக்கு எஸ்பிஓ டைரெக்டாக அந்த ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். சரியா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நாம் ஒரு 10,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனோடனே எடுத்துக்கிட்டு முதல்ல என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு அத்தியாவசியமான தேவைகள் பக்கத்தில் இருக்கிற அட்டாச் கடையிலையோ சூப்பர் மார்க்கெட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம். கரெக்ட் இல்லையா. அதுக்கு தான் அந்த பணத்தை மெயினாக இருப்போம். இல்லை எங்கேயா யாருக்காச்சும் கடனை கொடுப்பாங்க, ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், ரெண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க எஸ்பிஓ, உங்களுடைய வருமானத்தை ஒரு 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒரு பார்ட் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி கேஷாக எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 5,000 உங்களுடைய மந்த்லி இன்கம் எஸ்பிஓவில் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 விதமாக பிரிக்கிறாங்க. அதில் ஒரு பார்ட் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி கேஷாகவே எடுத்துக்கலாம், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும் ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் லோக்கல் ஷாப்பில் எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்கிற லோக்கல் ஷாப்லலாம் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது என்ன கடையாக வேணாலும் இருக்கலாம், என்ன ஷாப்பாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு தேவையானது எஸ்பிஓவில் அந்த ஷாப்பை ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். உங்கள் ஊரில் இருக்கிற ஷாப்பை ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிற 750க்கும் மேற்பட்ட எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா ஷாப்பும் கிடையாது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் நாங்கள் இவ்வளோ லிஸ்ட்டு வச்சுருக்கோம். அந்த அளவுக்கான ஷாப்ஸ் எல்லாமே எஸ்பிஓவில் மெர்ஜ் பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்பிஓ யூசர்ஸ் யார் வேணாலும் அங்கே போயிட்டு நீங்கள் போயிட்டு எஸ்பிஓவில் இருக்கிற வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு எஸ்பிஓவிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இப்போ இதனால் எங்களுக்கு ஃபண்டோட வேல்யூம் குறையுது, ப்ளஸ் நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ரைட். ஸோ அதை பற்றிலாம் அப்புறமா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு பார்ட் வித்ட்ராவல் பண்ணி கேஷாக எடுக்கலாம், ஒரு பார்ட் ஷாப்பில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு பார்ட் ஆன்லைனில் ஒரு சில வெப்சைட் கூடயும் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெப்சைட் அண்ட் ஆப்பில் போய்ட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ நிறைய பேர் எல்லாமே ஆன்லைனில் தானே பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். நிறைய சர்வீசஸ் லைக் மொபைல் ரீசார்ஜ் முதற்கொண்டு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எது வேணுமோ நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை வருமானத்தை இதை தான் வாங்கணும் அதை தான் வாங்கலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ தேவையானதை நீங்கள் போய் வாங்கிங்க. லைக் அந்த ஆன்லைன் ஷாப்பிங்காக இருக்கட்டும், ஆஃப்லைன் ஷாப்பிங்காக இருக்கட்டும், உங்கள் ஊர் இருக்கிற கடைங்களில் உங்களுக்கு தேவையான பொருளை எப்பயும் போல தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. அதேமாதிரி ஆன்லைனில் எதெல்லாம் நீங்கள் எப்பயும் போல் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி அதுவும் எப்பயும் போல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே.
ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அந்த கம்பெனி கொடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கம்பெனியோட ஒரு பார்ட் தான் அது, கொஞ்சம் தான் இப்போதைக்கு நம்ம உள்ளே கொண்டு வரோம். ரைட், அதனால தான் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் 10,000 எல்லாருக்கும் கிடைக்கும். அது வரைக்கும் எப்பயும் போல் ஃபஸ்ட் எப்படி இருந்தது, ஒரு 4,000 ஒரு கேட்டகரி, 6,000 ஒரு கேட்டகரி, 13,000 ஒரு கேட்டகரி, இந்த சில்வர் கோல்டு டைமண்ட் இருந்தது இல்லையா, அதே மாதிரி தான் லெவல் மாதிரி தான், தனித்தனி லெவலாக தான் உங்களுக்கு அந்த பேமெண்ட் கிரெடிட் ஆகும். அடுத்த 6 மாதத்துக்கு நம்மளுக்கு அதை பேஸ் பண்ணி தான் கிரெடிட் ஆகும். சரிங்களா, இப்போவே அந்த 10,000 எல்லாருக்குமே கிடைக்க ஆரம்பிச்சிருமானா கிடைக்க ஆரம்பிக்காது. ரைட், ஸோ நமக்கு எப்படி இன்கம் கிடைக்கும், லெவல் பை லெவலாக தான். நமக்கு ஒரு 3 பிளான் மாதிரின்னு வச்சுங்களேன், லைக் ஒரு 3 டைப் ஆஃப் பிளான்ஸ். ஓகே, ஃப்ரீயில் வரவங்க, ஆக்சுவலி 3ன்னு சொல்ல முடியாது, 4ன்னு சொல்லுவோம். இதில் ஃப்ரீயில் வரவங்க ஒரு கேட்டகரி, மொத்தம் ஒரு 4 விதமான கேட்டகரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கும். சரிங்களா, கம்மியாக தான் கிடைக்கும். இந்த 6 மாதத்துக்கு கம்பல்சரி வருமானம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, 6 மந்த்துக்கு அப்புறம் நம்மளுடைய அந்த கம்பெனியோட அந்த ஆப் வந்ததுக்கு அப்புறமா தான். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எவ்ரி பர்சன் மினிமம் 10,000 எஸ்பிஓவில் இருக்குது. நீங்கள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் மாத வருமானம் 10,000 ஃபிக்ஸ் பண்ணிங்க. அந்த மாத வருமானம் 10,000 கொடுக்கக்கூடிய ஒர்க்கு அதிகபட்சம் ஒரு 1 hour தான். சரிங்களா, இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓன்றது எல்லோரும் நிறைய கேள்விகளும் வர ஆரம்பிச்சிது. என்ன மாதிரியான கேள்விகள்னா, லைக் கமாண்டர்ஸ்கிட்டே இருக்கட்டும், வெளியில் இருந்தும் சரி, எஸ்பிஓவில் வந்து இன் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராடக்ட் மாதிரி கொண்டு வருவீங்களா, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வருமா, ரைட், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் எஸ்பிஓ போகுமா, அதெல்லாம் உங்களை எங்கேயுமே அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு போகவே மாட்டோமாங்க. எஸ்பிஓன்றது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. கரெக்டாக, தெளிவாக? ரைட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், எல்லா பிஸ்னஸுமே இந்த 2 கேட்டகரியில் தான் வந்து நிற்கும். ஒன்று ப்ராடக்ட், இல்லை சர்வீஸ். அது ரிலேட்டடான பிஸ்னஸில் தான் வந்து நிற்கும். அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை ஆஃப்லைனில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ரைட், அது டிவி சேனல்ஸாக இருக்கலாம், போஸ்டர்ஸாக இருக்கலாம், நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கலாம், சின்ன சின்ன பேப்பர் நோட்டீஸ் மூலயமா கொடுக்குறதா இருக்கலாம், எதுவான இதெல்லாம் ஆஃப்லைனில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மெத்தட். ஆன்லைனில் அந்த விஷயத்தை செஞ்சு அதுக்கு பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய மெத்தட் இருக்குது. ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கில் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய மெத்தட் இருக்குது. கண்டென்ட் மார்க்கெட்டிங்னு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பக்கம் பக்கமாக டைப் பண்ணி ஒரு பிளாக்ஸ் போஸ்ட்டாக போடுறதோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. வீடியோஸ் எடுத்து பப்ளிஷ் பண்ணால் அது வீடியோ மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சரை வச்சு ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணோம்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. நிறைய மெத்தட் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய விதம் இருக்குது. நாம் எதை பண்ணாலும் இது ரிலேட்டடாக தான் பண்ணுவோமே தவிர, நம்ம எஸ்பிஓன்றது ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. ரைட், அதை தான் நம்ம அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்றைக்குமே நம்ம இந்த இடையிலே இருந்து சம்பாதிக்கிற வேலையே பார்ப்போம். பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்கிற வேலைலாம் நமக்கு வேணாம், தேவையே இல்லை. சரியா, அது அவ்வளவு கரெக்டாக செய்யவும் முடியாது. ரைட், ஸோ நாம் என்றைக்குமே அதை மட்டும்தான் செய்வோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விஷயத்துக்கு எஸ்பிஓ நாங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணியிருந்தோம். எஸ்பிஓக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு 30 lakhs மெம்பர்ஸ் கொண்டு வரலாம். எங்களுடைய அந்த எஸ்பிஓட ஆப்பு பேஸ் பண்ணி எங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கிற இந்த ஒரு 1 week முன்னாடி வரைக்கும் கிடைச்சிருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பேஸ் பண்ணி நம்ம ஒரு 30 lakhs மெம்பர்ஸு இல்லை ஒரு 40 lakhs மெம்பர்ஸ் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் எஸ்பிஓட டார்கெட்டாக இருந்தது. அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு. பட்டு லாஸ்ட் வீக் அப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த 10 months வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தது. பட் லாஸ்ட் வீக் நமக்கு ஒரு அப்ரோச் கிடச்சிருந்தது. இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் எங்களால் கொடுக்க முடியும், வருமானம் கொடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு
பிளான்ஸ் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி நாங்கள் கொண்டு வந்திருக்கிற விஷயம் என்னென்னா, எஸ்பிஓவில் மேக்ஸிமம் எஸ்பிஓஸஸ் எவ்வளோன்னா மேக்ஸிமமாகவே 15 lakh மெம்பர்ஸ் மட்டும்தான், 15 லட்சம் மெம்பர்ஸ் மட்டும்தான் எஸ்பிஓவில் உள்ளே வர முடியும். ஆல்ரெடி 3 lakhs மெம்பர்ஸ் வந்தாச்சு. அப்போ இன்னும் 12 lakhs மெம்பர்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் எஸ்பிஓக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் எஸ்பிஓன்ற கம்பெனியில் யாராலையுமே ஜாயின் பண்ண முடியாது. மேக்ஸிமம் எத்தனை பேர்? 15 லட்சம் பேர் மட்டும்தான் மேக்ஸிமம். ஸோ 15 லட்சம் பேர் இப்போ இருக்கிற 3 lakhs மெம்பர்ஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஒருத்தருக்கு அதிகபட்சம் 4 பேர், இன்னும் 15 லட்சம் கூட இல்லை, 12 லட்சம் தான். ஸோ அப்போ இருக்கிற மேக்ஸிமம் 4 மெம்பர்ஸ் தான் கொடுக்க முடியும். ஒரு சிலர் கொடுக்காமலே கூட இருப்பாங்க. ஃப்ரீ ஜாயினிங்னு நீங்கள் சொன்னாலுமே, ஃப்ரீ ஜாயினிங்க்கு வருமானமே கொடுத்தாலுமே நான் ரெஃபரல் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த ரெஃபரல்ன்ற பேச்சை விட்டுருங்க சார், சரியா, அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கெல்லாம் பண்ணாமல் இருக்கும்போது மற்றவங்களாம் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும்போது, ஸோ எஸ்பிஓ இந்த தடவை இன்னும் பொறுமையாக ஒரு சில விஷயங்கள்லாம், பேசிக்கான விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம். ஒரு கம்பெனினா இப்படி தான் இருக்கணும், இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கணும், கம்பெனி ஸ்டாஃப்க்குனான குவாலிஃபிகேஷன்ஸ் இது, இந்தந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே 1 by 1 எல்லாத்தையுமே பண்ண போகுது. ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையுமே ப்ராப்பராக மூவ் பண்ண போகிறாங்க. ஓகே, ரைட். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? மேக்ஸிமம் 12 lakhs பீப்புளுக்கு மேலே எஸ்பிஓவில் யாராலும் இன்னும் 12 lakhs. அப்போ டோட்டல் இந்த நோட்டீஸ் போர்டோட குரூப் ஸ்ட்ரென்த் என்ன? 15 lakh பீப்புள் மட்டும்தான். அதுக்கு மேலே யாராலையும் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண முடியாது எப்பயுமே. ஓகே, ரைட். அதுவே போதுமானது. அதையுமே நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளோ மெம்பர்ஸ் தான் அலௌடு, ஒரு அந்த எவ்ரி ஸ்டேட்டுக்குமே ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தால் அலோன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் வைக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டேட்டு அந்த கண்டிஷன் அந்த லெவல்ஸை ரீச் ஆகிடுச்சுன்னா உங்களால் ஜாயினிங் கொடுக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம், அப்படி தான் பண்ணவும் போகிறோம். ஓகே, ஸோ அப்போ டீம் மெம்பர்ஸ், எஸ்பிஓட டீம் மெம்பர்ஸோட கவுண்ட் என்னன்னு சொல்லிட்டுனா 15 lakhs பீப்புள் தான். அதில் ஆல்ரெடி 3 lakhs பீப்புள் இருக்காங்க. அப்போ இன்னும் ஒரு 12 lakhs பீப்புள் மட்டும்தான் வரப்போகிறோம். அதுக்கு மேலே எஸ்பிஓவில் ஜாயினிங் கிடையாது, ஸ்டாப்டு. இவங்க ஜாயினிங் கொடுக்கணும், அவங்க ஜாயினிங் கொடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா ஜாயினிங் கொடுங்க. இதனால் என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா, நான் ரெஃபரல் பண்ணுறதுனால என்ன சார் பெனிஃபிட்? ஃபஸ்ட்டெல்லாம் பரவாயில்லை, ரெஃபரல் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தீங்க, இப்போ ரெஃபரல் பண்ணால் இன்கம் வருமா? வரும், ஆனால் அந்த அளவுக்குலாம் வராது, ரொம்ப கம்மியாக தான் வரும். ஃப்ரீ ஜாயினிங்க்கும் உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் உண்டு, அதில் எந்த மாற்று கருத்துங்க இல்லை. பட் அந்த அளவுக்குலாம் வரப்போகிறது இல்லை சார். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன சார், அதிகபட்சம் ஒரு 4 பேர் ரெஃபர் பண்ணலான்றீங்க. ஆமாம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா இந்த கான்செப்டில் எஸ்பிஓவில் எவ்ரி பர்சன் அந்த 15 லட்சம் பேருக்குமே மாதம் 10,000. நிறைய கால்குலேஷன்லாம் போடுவீங்களா, அந்த பர்சன்ஸ்லாம் இப்போவே கால்குலேஷன் போட ஆரம்பிச்சிருங்க. 10,000 × 15 லட்சம் பேர், எப்படி இது பாசிபிள்? ஏன்னா அந்த கான்செப்ட் அந்த மாதிரி கம்மிங் கான்செப்ட். இப்போ நான் சொன்ன கான்செப்ட்டு உங்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஷாப்பையும் டைப் பண்ணுற ஒரு கான்செப்ட், இதுவே பெரிய ப்ராசஸ். இந்த மாதிரி அவ்வளோவா நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படி பட்டிருந்தீங்கனாலுமே அது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வச்சு பே பண்ணுற ஒரு கான்செப்டாக தான் இருக்கும். பட் இங்கே எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக மட்டுமே ஒரு ஆப்பு இப்போதைக்கு, இன் ஃபியூச்சரில் அவங்க எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம கொண்டு வருவோம். அது அப்போ பேங்க்கில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம எஸ்பிஓ யூசர்ஸ் மட்டும்தான் டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ அவங்க மட்டும் பயன்படுத்தினாலே போதுமானது. ஸோ 15 lakhs பீப்புள்ஸ். ஸோ அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ பேர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுக்கு 750 டிஸ்ட்ரிக்ட் அபோவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 750 அபோவ் டிஸ்ட்ரிக்ட் இந்தியாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இவ்வளோ பேர் தான் அப்படிங்கிற அந்த லிமிட்டேஷன் செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி எல்லா ஷாப்லாம் ஆட் பண்ண போகிறது இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஷாப் மட்டும்தான், ஒரு டிஸ்ட்ரிக்ட் இவ்வளோ ஷாப் மட்டும்தான். ஸோ அப்போ தான் ஒவ்வொரு ஷாப்புக்கும் கேரண்டீடாக இவ்வளோ கஸ்டமர்ஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா? நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அங்கேருந்து எஸ்பிஓக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். சரியா? அந்த பெனிஃபிட்லாம் வந்தால் தான், இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்து பெனிஃபிட் வந்தால் தான் உங்களுக்கு சம்பளம் போட முடியும். உங்களுக்கு சம்பளம் போடுறதுனா எங்கேருந்து வரும்? ஃப்ரீ ஜாயினிங் வேறு 4 பேர் கொடுத்துட்டிங்கன்னா ஜாயினிங்கை லிமிட் முடிஞ்சு போச்சு. எஸ்பிஓவில் ஒர்க்கே யாருமே ஜாயினே பண்ண முடியாது.
அப்போ நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன், உங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமோ அப்படியெல்லாம் நாங்கள் பயன்படுத்திக்குவோம். சரிங்களா? அதன் மூலிமா எஸ்பிஓக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அந்த பெனிஃபிட்டை உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறோம், அவ்வளோதான். அந்த சம்பளம் கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் மூலியமாக ஒரு வருமானம் வரணும், வந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். எந்த ஒரு வருமானமுமே வராமல் எப்படி? ஸோ ஒரு பார்ட் ஆஃப் ஃபியூச்சர் எஸ்பிஓ இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு பார்ட் ஆஃப் ஃபியூச்சர் எஸ்பிஓ இப்படி தான் வருமானம் வரப்போகுது எஸ்பிஓக்குன்னு. ஓகே, ஸோ ஒரு பக்கம் நீங்கள் ஆன்லைனில் ஷாப் பண்ணலாம், ஒரு பக்கம் ஆஃப்லைனில் ஷாப் பண்ணலாம் உங்களுடைய வருமானத்தை வச்சு. அப்போ எங்களுடைய வருமானத்துக்கு ஒரு வேலை இருக்குல்ல சார், அது என்ன வேலை சார்? அது இன்னும் ஒரு 2 days கூட ஆகும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயமே உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சேரணும். எல்லாருக்கும் வந்து சேர எப்படியும் உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 days ஆகும். ஃபஸ்ட்டு இதை இப்போ நான் சொல்லியிருக்கேன்னா இதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க, ரைட்? ஸோ அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம்னா கன்ஃபியூஸ்ட் ஆகிடும், எதை சொல்கிறதுன்னு தெரியாது. ஸோ இப்போ நான் சிம்பிளாக சொல்லணும்னா எஸ்பிஓட அந்த புதுசாக கொண்டு வந்திருக்க ஃபியூச்சர் கான்செப்ட் ஆப் என்ன, அது எப்படி ஒர்க் ஆக போகுது, அதனால் எஸ்பிஓக்கு என்ன பெனிஃபிட், உங்களுக்கு என்ன பெனிஃபிட். ஒரு பெனிஃபிட் உங்களுடைய வருமானத்தை வெயிட் பண்ணி வித்ட்ராவல் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக, சரியா, நீங்கள் டைரெக்டாக அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறீங்க. உங்களுக்கு எஸ்பிஓ யூசர்ஸ்க்குன்னு ஒரு டிஸ்கவுண்ட்டும் அந்த ஷாப்பில் கிடைக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் உண்டு. அப்புறம் எஸ்பிஓ யூசர்ஸ்னால் மற்ற யூசருக்கும் எஸ்பிஓ யூசர்ஸுக்கும் அந்த ஷாப்பில் ஒரு பெனிஃபிட் இருக்கணுமா இல்லையா, அதெல்லாம் இருக்கும். அது ரெகுலராகவே எல்லா ஷாப்புமே கண்டிப்பாக கொடுப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதெல்லாம் எஸ்பிஓ பார்த்துக்கும், ரைட்? ஸோ இந்த எஸ்பிஓட அந்த ஆப்பை பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நாம் இதை உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு காரணம் நாங்களும் கிடையாது. எஸ்பிஓக்கு எல்லாமே தலைகீழாகவும் தாறுமாறாகவும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும். 2024 கூகுள் ப்ளே ஸ்டோருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நிறைய மாற்றிருக்காங்க. தெரியாதவங்க போய் தெரிஞ்சுக்கங்க. அதில் ஒரு ஆப்பை நம்ம பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பெனியாக ஆஸ் ஏ கம்பெனியாக போய் பப்ளிஷ் பண்ணணும்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ அதில் நமக்கு கிடைக்காத இன்னும் கைக்கு வந்து சேராத ஒரு விஷயம் ஜிஎஸ்டி. இன்னும் எஸ்பிஓக்கு ஜிஎஸ்டி வரல, வந்தால் நான் அதையும் ஷேர் பண்ணுவோம், அது வேறு விஷயம், உங்களுக்கு தெரியும். சரி, இன்னமும் அது நம்ம கைக்கு வரல. சரிங்களா? ஸோ கொஞ்சம் அது நம்ம எம்சிஏ அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில வேலைகள் ஃபார்மாலிட்டிஸ், பழைய ஜிஎஸ்டிக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அது இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது, ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது, அந்த லிஸ்ட் அவுட்லாம் எடுத்து அது எப்போ கட்டுறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிவிட்டு, ஏன்னா அதுக்குமே இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், அதில் ஃபண்ட்ஸை மாற்றணும். ஸோ இந்த வேலைகள்லாம் இருக்குது. இதனால் கொஞ்சம் என்ன ஆச்சு, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் அப்ளை பண்ணியாச்சு, ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணியாச்சு. அது இன்னும் நமக்கு கைக்கு வந்து சேரல. கம்பல்சரி ஜிஎஸ்டி மஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் நம்மளுடைய ஆப்பை கொண்டு போகிறதுக்கு. சரியா? ஸோ அது இன்னும் நமக்கு வந்து சேராத இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி ஃபஸ்ட் நமக்கு வரணும், அது ஒரு பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாத அவங்க என்ன நடக்கும்னே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியல கூகுள் ப்ளே ஸ்டோரில். ஓகே, ஏன்னா 1 வீக்லேயும் அப்ரூவல் கொடுத்துட்றாங்க, 3 to 4 months ஆனாலும் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு தெரியல. இப்போதைக்கு கரண்ட்டாக ப்ளே ஸ்டோரில் ஆஸ் ஏ கம்பெனியாக போயிட்டு ஆப் அப்லோட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஒரு கண்டிஷன்ஸை ஆல்ரெடி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஜனவரிக்கு அப்புறம் யாரெல்லாம் பண்ணாங்களோ எங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ்லாம் சொன்ன ஒரு ஃபீட்பேக் இது. ஒரு சிலருக்கு ஸ்லாட் அவங்க 3-4 months தள்ளி போட்டுறாங்க சார் அவங்க சார். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடனே அப்ரூவல் கிடச்சிடுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச இடத்துல விசாரிக்கும் போது இது என்னென்ன, இந்த பஞ்சாயத்துக்குள்ளே நமக்கு ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் தான் போக போகிறோம், ரைட்? ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, அது ஒரு பிரச்சனை இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம 1 by 1 நிறைய வேலைகள் இருக்குது, நம்ம அதை பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை ரீசனாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எஸ்பிஓ எப்பயுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை ரீசனாக சொல்லாது, நடக்கிற பிரச்சனையை நடக்கிற விஷயங்களை அப்படியே ஷேர் பண்ணும். உங்ககிட்ட என்னுடைய வேலை ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாதது இருக்குன்றதை உருவாக்கி சொல்கிறது கிடையாது. என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்து ஷேர் பண்ணுறது தான். அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஜிஎஸ்டி வந்து நம்ம அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த மாதிரி நமக்கு லேட்டாக போதா இல்லை இம்மீடியட்டாக கிடைக்க போதா அப்படின்றது நம்ம கையில் எதுவுமே இல்லாத ஒரு விஷயம். அது முதல்ல நமக்கு ஜிஎஸ்டி கிடைச்சிட்டோம். ஜிஎஸ்டி கிடைச்சோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், உடனே ப்ளே ஸ்டோர்லேயும் அது எல்லாம் அப்லோட் பண்ணுவோம் நம்ம ஆப்போட சேர்த்து. ஓகே, இது ஒரு விஷயம் இருக்குது.
ரைட். ஸோ அப்போ இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது எஸ்பிஓட ஃபேமிலி கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லியாச்சு. ஒரு ஆள் மேக்ஸிமம் நான் 10 கூட கொடுக்கலாமா சார்? எவ்வளோ நாளும் கொடுத்துங்க. உங்களுக்கு ரெஃபரல் பண்ணுற ஆப்ஷன் இருந்ததுன்னா, எஸ்பிஓட அந்த 15 lakhs லிமிட்டை ரீச் பண்ணாமல் இருந்ததுன்னா அது 1 வீக்லேயே ரீச் பண்ணலாம். இல்லை ஏன்னா இல்லை ஒரு 10 days ஆகலாம், 20 days ஆகலாம், ஏன் 2-3 months கூட ஆகலாம். நீங்கள் இது எல்லாமே லைவாக செக் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். தனியாக எஸ்பிஓவில் ஒரு பேஜே ஒன்று மேக் பண்ணி எஸ்பிஓ போர்ட்டல் பேஜில் அதை பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். அங்கே கரண்ட்டாக எவ்வளோ ஜாயினிங்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஜாயினிங் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்னும் 12 lakhs மெம்பர்ஸ் வந்துட்டாங்களா இல்லையான்றதை நீங்கள் அப்டேட்டாக பார்த்துக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜாயினிங் கொடுக்கலாம். ஒன்ஸ் 15 lakhs நம்ம எஸ்பிஓட டீம் growth ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜாயினிங் கொடுக்க முடியாது. இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சாச்சு. ஸோ எஸ்பிஓவில் இன்னும் ஒரு 6 months அப்புறம் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 10,000 into 15 lakhs கவுண்ட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னால் அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுக்கும். உட்காந்துட்டு மெசேஜில் கேள்வி கேட்கலாம். நீங்கள் பாட்டு ஆச்சு வச்சுன்னா லீவ் விட்டு போயிடுறீங்க. ஓகே, என்ன இவ்வளோ நாள் ஆகுமா, அவ்வளோ நாள் ஆகுமா, நாங்களாம் பணத்தை போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒரு குணம் இருக்குது உங்கள் எல்லாருக்கும். என்னால் பேச முடியல, கோல்டு ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன குணம் இருக்குது அப்படின்னா, அந்த பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியினாலே பணத்தை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்றதுனால நீங்கள் முதலாளி ஆயிடுறீங்க. உங்களுக்கு வேலை கொடுக்குற இதுக்காக இங்கே உட்காந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த வேலையை கொடுத்து உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிற நாங்கள் என்னவாயிடுறோம், உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களாயிடுறோம். இது மற்ற பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் இந்த வேலையை பண்ணி என்ன பண்ணிட்டீங்க, எஸ்பிஓவில் இதே வேலையை அதே தாட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, உண்மை அதுதான். நான் ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னா, உங்களுக்கு குறை சொல்கிறேன்னு கோச்சிக்கிட்டால் மட்டும் போதாது. கம்பல்சரி 3 lakhs மெம்பர்ஸ் கிட்ட எஸ்பிஓ யூசர்ஸ் இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பாருங்களேன், நோட்டீஸ் போர்டு சப்ஸ்கிரைபு 2,35,000. இதில் கண்டிப்பாக ஒரு 5,000 பேர் எஸ்பிஓவில் சம்மந்தம் இல்லாத இருப்பாங்க. ஓகே, அப்போ 2,30,000 பேர் தான். இன்னும் ஒரு 70,000 பேர் கிட்ட என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், சார் நான் ஒரே மொபைல் ஒரு ஆப் தான் வச்சுருக்கேன், வருமானம் மட்டும் எனக்கு 2-3 வருமானம் வரணும், ஆனால் நான் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் தான் வச்சுருக்கேன். டூயல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள், அதில் ஒரு டெலிகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள், அதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஒரு யூடியூப் சேனல் இன்னும் 2 லட்சம் பேர் ரீச் ஆகலை, என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக பண்ண போகிறோம், சிறப்பாக பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நாங்கள் எப்போ ஸ்ட்ரிக்டாக மாறும்னா, பழைய மெம்பர்ஸ்க்கெலாம் தெரியும், இந்த டயலாக் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். எஸ்பிஓ அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காதுங்க. ஏன்னா முதல்ல எஸ்பிஓ நாங்கள் எங்களை சரி பண்ணிக்கணும். நாங்கள் கரெக்டாக இருந்தால் தான் உங்களை கேள்வி கேட்க முடியும். இப்போ அந்தளவுக்கு மாறியாச்சு இல்லையா? இப்போ கேள்வி கேட்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக இனிமேல் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பேன், எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. யூடியூப் சேனல் ஸ்விட்ச் அக்கௌண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு உங்கள் வேறு மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? ரைட், நீங்கள் 4 ஐடி வச்சுட்ருக்கீங்க, ஒரு ஐடிக்கு மட்டும் சம்பளம் கொடுத்தா சரியாக இருக்குமா? இல்லை. அப்போ 4 ஐடி வச்சுருக்கீங்கன்னா 4 ஐடியிலையுமே செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சுருக்கணும், கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். சரியா? இப்பயே இப்படி நிறைய விஷயங்கள் இப்போ ஸ்ட்ரிக்டாக இப்படி இருந்தால் தான் எஸ்பிஓவில், இதெல்லாம் இருந்தால் தான் எஸ்பிஓவில் இருக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ நிறைய யூடியூப் சேனலில் வீடியோ போகிறவங்க நான் அதுதான் சொல்லுவேன், உட்காந்துக்கிட்டே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை, டீம் க்ரோத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. எஸ்பிஓவில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிங்க, தெரியாததை கற்றுக்குங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்காக யூடியூப் சேனலை யூஸ் பண்ணுங்கள், குரூப்பை யூஸ் பண்ணுங்கள். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். டெய்லியும் புதுசாக ஏதாவது பேசுங்க, புதுசாக ஏதாவது தெரிஞ்சுங்க, புதுசாக எதனா சொல்லிக் கொடுங்க. அப்படின்னா உட்காந்துக்கிட்டு எல்லா யூடியூப் சேனல்லையும் இந்த கம்பெனியில் இவ்வளோ போட்டால் இவ்வளோ சம்பாதிக்கலாம், அந்த கம்பெனியில் இவ்வளோ போட்டால் இவ்வளோ சம்பாதிக்கலாம், இவ்வளோ தான் ஒர்க்கு. ஏதாவது ஒரு கம்பெனியாச்சும் நீங்கள் 3 மாதத்துக்கு மேலே இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக 10 கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் எனக்கு ஒரு சில ஃபீட்பேக்கை மட்டும் ஒரு சில அந்த தம்ப்நெயிலை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. அது கோவம் தான் வருது. மக்களே உஷார், இந்த கம்பெனி இந்த ஆப்பு க்ளோஸ் ஆகிடுச்சு, உஷாராக இருங்க. எது? அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கள், சூப்பர் கம்பெனி சூப்பர் ஆப்புன்னு சொல்லி ஜாயின் பண்ண வச்சு
அந்த கம்பெனி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மக்களே உஷாரு. அந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு தெரியாது, யார் ஓனர்ஸு, ப்ராப்பரேட்டர் யார், எங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா, எதுவுமே தெரியாது. நமக்கு காசு வருது, நாம் இவ்வளோ தான் காசு போடணும், வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான். இது மட்டும்தான். சரிங்களா? இதை தவிர வேறு எந்த கேள்வியுமே யாருக்குமே வராது. பணம் கரெக்டாக வந்துடும்ல சார், கண்டிப்பாக ஏமாத்திர மாட்டாங்கல்ல, நான் பணம் கட்டுறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எனக்கு பணம் கரெக்டாக வந்துடுமா, பணம் கட்டுறேன், பணம் கரெக்டாக வந்துடுமா, இந்த கேள்வி தான் அதிகபட்சமான கேள்வி. இப்படி இருக்கிறதுனால தான் மூளைக்கு 30 கம்பெனி ஓப்பன் பண்ணி ஏமாற்றிட்டு போகிறாங்க. வந்த வரைக்கும் லாபம், 500 ரூபா ஃபீஸ் வைக்கலாம், 200 ரூபா ஃபீஸ் வைக்கலாம், 1000 ரூபா வைக்கலாம், 2000 ரூபா வைக்கலாம். நாம் பணம் கொடுக்குறோம்னா நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு கம்பெனி சம்பளம் போடுது அப்படின்னாலே உடனே அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கூடாது, சூப்பர் குட் கம்பெனி ஆகிடாது. அவங்க கான்செப்ட் என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எப்படி வருமானம் வரும், நம்மளால் அவங்களுக்கு எப்படி வருமானம் வரும், அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அந்த காரணம். இப்போ ஒன்றும் இல்லை, எஸ்பிஓக்கு உங்களுக்கு உங்கள் மூலியமா எப்படி வரும், ஓப்பனாக சொல்லணும்னா உங்கள் மூலியமா நிறைய பிஸ்னஸ் ரன் ஆகும். இப்போ அடுத்தடுத்து பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு ட்ரையல் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தீங்க. இனிமேல் தான் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறீங்க. சரிங்களா? அதன் மூலியமா அந்த சம்பந்தப்பட்ட கம்பெனிகளுக்கு வருமானம் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஆப் சொன்னேன் இல்லையா, ஸோ எவ்வளோ ஷாப்புங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் நடக்கும் ஒரு நாளைக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 15 lakhs மெம்பர்ஸ் எஸ்பிஓவில், ஓகே, 15 lakhs மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 750 டிஸ்ட்ரிக்ட், அப்போ பர் டிஸ்ட்ரிக்ட்க்கு 2000 மெம்பர்ஸு மினிமம். சரிங்களா? மினிமம் 2000 மெம்பர்ஸ் இருப்பீங்க. ஸோ 2000 பேர் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு நம்ம நிறைய ஷாப்புங்களை கொடுக்க போகிறதுல ஒரு ரெகுலராக ஒரு மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 ஷாப்புங்க மட்டும்தான் உள்ளே இப்போதைக்கு கொண்டு வரப்போம். ஸோ அப்போ அந்த 15 ஷாப்புக்கு இந்த 2000 கஸ்டமர்ஸ் கம்பல்சரி போகும். அந்த 15 ஷாப்பும் ஒரே மாதிரியான ஷாப் கிடையாது. ஜுவல்லரி ஷாப்பாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸ் ஷாப்பாக இருக்கலாம், மளிகை கடையாக இருக்கலாம், மளிகை ஸ்டோர் கடையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு 15 ஷாப்பு நெசசரியாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஷாப்ஸுங்க. அந்த ஷாப்பில் போயிட்டு நீங்கள் சம்பாதிச்ச வருமானத்தை அங்கே நீங்கள் போய் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும், எஸ்பிஓவுக்கு அதனால் ஒரு வருமானமும் கிடைக்கும். கரெக்டாக? சிம்பிள். சரியா? ஸோ அப்போ மாதத்துக்கு ஒரு 2000 சேல்ஸ் அவங்களுக்கு கேரண்டீடாக எஸ்பிஓ மூலிமா கிடைக்கும். ஏன்னா 2000 பேர் எஸ்பிஓவில் இருக்காங்க. எஸ்பிஓவில் இருக்கவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பணத்தை இங்கே மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த லோக்கல் ஷாப்பில் கண்டிப்பாக போய் பயன்படுத்தி எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பணத்தை வித்ட்ராவல் பண்ணி அக்கௌண்ட்டில் எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஆன்லைன் ஷாப்பு, ஆன்லைன் வெப்சைட்டு, ஆப்லாம் ஒரு சிலது வரப்போது, ஸோ அதில் பயன்படுத்தி எடுத்துக்கலாம். இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது கேரண்டீடாக அவங்களுக்கு எல்லாம் சேல்ஸ் கொடுக்க போகிறோம். அதன் மூலயமா ஒரு ப்ராஃபிட் வரப்போகுது. அதை வச்சுக்கிட்டு 10,000 எல்லாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது. சரியா? ஸோ அதனால தான் நம்ம எப்பயும் போல் என்ன பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 3 லெவல்ஸ் இருக்கும் எஸ்பிஓவில். அந்த 3 லெவல்ஸ் பேஸ் பண்ணி இன்கம் கொடுக்கலாம். ஃப்ரீயில் வரவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, மற்ற லெவல்ஸ் பேஸ் பண்ணிடலாம். அந்த லெவல் எப்படி எதை பேஸ் பண்ணின்றதுலாம் நான் சொல்கிறேன். பிளான் வரும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் படம் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஓகே, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ரைட்? ஸோ இந்த மாதிரி வருமானம் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது, எஸ்பிஓக்கும் பெனிஃபிட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இவ்வளோ வருமானம் நமக்கு வரும், இவ்வளோ வருமானம் வந்ததுன்னா நாம் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலான்னு. இதுதான் நம்ம இந்த 3 மாதமாக போட்டு வச்சு இந்த பிளான் இது தான். பட் லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கேரண்டீடாக எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உருவாக்குறோம். ஸோ உங்கள் டீமும் சேர்ந்தே கூட ஒர்க் பண்ணலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைச்சிருக்கு. ஓகே, சூப்பர். நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், நாங்கள் பண்ணுறோம். 15 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் பண்ணுவோம். என்னெல்லாம் சர்வீஸ் இருக்கோ, என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்கோ எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணுவோம். நம்ம வேலையே அது தானே. மக்கள் கிட்ட கொண்டு போய் நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம். உங்களுடைய வேலை. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போய் லோக்கல் ஷாப்பெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் ஒரு 2000 3000 கொடுக்குற அளவுக்குலாம் வருமானம் வந்துடாது. சரிங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால மட்டும் வருமானம் வந்துடாது. நீங்கள் பண்ணுறதுனால மட்டும் எப்படி வருமானம் வந்துடும்?
அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்படி சம்பளம் போட்ட முடியும்? நீங்கள் எஸ்பிஓவில் வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், ப்ராடக்டாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கருவி. ஓகே, ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்களாம். ஓகே, அதுதான் உங்களுடைய வேலை. சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான், இதுதான் உங்கள் வேலை. அதை எப்படி செய்ய போகிறோன்றதை பிளானில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான், என்ன ஒர்க்கு அதை எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு. சரியா? இதுவே இவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னும் அதெல்லாம் பேசினா இன்னும் போகும். சரியா? ரைட். அதன் மூலிமா அப்போ அந்த ஒரு நம்மளுடைய வேலை ப்ரொமோட் பண்ணுறது தான், அட்வர்டைஸிங் அண்ட் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ பண்ண போகுது. அதில் உங்களுடைய வேலை என்ன? ப்ரொமோஷன்ஸ். எஸ்பிஓவில் வரக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், அவங்க எந்தெந்த கம்பெனிலாம், ஒரு இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா உங்கள் ஊரில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் இந்த நம்ம சொந்தக்காரங்கள்லாம் இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டக்குன்னு உடனடியாக ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிடணும். பிடிஎஃப் ரெடி பண்ணி ஒரு வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணி டக்குன்னு ஒரு பிளான் ஒன்று லான்ச் பண்ணிடணும். நாங்களும் இப்படி தான் பண்ண போகிறோம், வாங்க நாங்கள் நிறைய வருமானம் கொடுக்குறோம், அவங்கள விட அதிகமாக கொடுக்குறோம், ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லிட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் பிளான்ஸு. நான் இங்கே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், இனிமேல் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், இதுக்கு மேலே நீங்கள் ஓப்பன் பண்ணி வர்றதுக்குள்ளே நான் தான் அனௌன்ஸ்மெண்ட் என்னைக்கு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் அது எஸ்பிஓக்கு அப்புறம் பண்ண மாதிரி தான். சரியா? ரைட். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் உங்கள் ஊரில் இருக்குது. அவர் எஸ்பிஓவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு இவ்வளோ பேர் பார்த்தா நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ வியூஸ்க்கு இவ்வளோ இன்கம்ன்ற மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாத அதை மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குறீங்க. அது எப்படி? இது நாம் டாஸ்க்காக கொடுப்போம், நம்ம போய் அதை வீடியோவாக கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு வருவோம். அதை எப்படி மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம்? அதெல்லாம் சொல்லுவோம். எல்லாத்தையும் ஒரே டைமில் ஒரே நாளில் சொல்லிட்டா எப்படி? அதெல்லாம் சொல்லுவோம். அப்போ உங்கள் மூலயமா நிறைய மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்கள், நீங்கள் 15 லட்சம் பேர் நீங்கள், ஓகே, இந்த 15 லட்சம் பேரை யூஸ் பண்ணி கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அதனால் அந்த கம்பெனிக்கு, அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கோ அந்த கம்பெனிக்கோ ஒரு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக போது. அதனால் எஸ்பிஓக்கு ஒரு வருமானம் வருது. அந்த வருமானத்தை உங்களுக்கு சேலரியாக கொடுக்குறோம். ரைட்? சிம்பிள், அவ்வளோதான். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கான்செப்ட் இல்லைங்க. ஆனால் இந்த கான்செப்டை கரெக்டாக பிளான் பண்ணி யார் வேணாலும் பிளான் போட்டுடலாம். அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்காக உட்காந்து கஷ்டப்படணும். என்னென்ன பிரச்சனைகள் வருதோ எல்லாத்தையும் சரி பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். அதை விட்டுட்டு வந்த வரைக்கும் லாபம் போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இழுத்து மூட்டு சொல்லிட்டு போனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். யார் என்ன 10 நிமிஷம் ஒருத்தர் மூச்சு பிடிச்சிக்கிட்டு பேசிட்டாங்கன்னா அதை நம்பிடுவீங்க. நல்லா பேசுகிறாப்புலப்பா, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நம்பலாம் அவர் யார் அவர் சொன்னால் நீங்கள் நம்பிடுவீங்க. ஒரு யூடியூப் சேனலை வச்சுருந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபரோ இல்லை ஒரு 50,000 சப்ஸ்கிரைபரோ வச்சுருந்துட்டாருன்னா அவர் சொல்லிட்டா நீங்கள் நம்பிடுவீங்களா? அவர் சொல்கிற கம்பெனி என்ன, ஏன் அந்த ஒர்க் பண்ணுது, அதனால் அவங்களுக்கு எங்கேருந்து வருமானம், என்ன கான்செப்ட் அவங்களது. இப்போ எஸ்பிஓவில் ஒரு விஷயம் பண்ணீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க 6,500 rupees. நான் முதலே சொன்னேன், எஸ்பிஓவில் ஒரு கட்டத்துக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவை, ஃப்ரீ ஜாயினிங்னு. இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எஸ்பிஓவில் ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமேல் ஜாயினே பண்ண முடியாது. நான் அதையுமே தான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் நான். ரைட்? ஸோ 6,500 சொல்லிட்டு க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க, பே பண்ணீங்க. அது ஒரு சர்வீஸாக அதை பர்ச்சேஸ் பண்ணீங்க. அதை நம்ம எப்போயோ ரெடி பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் ஏன் கொடுக்காத இருக்கோம்னா, க்ளவுட் ஸ்டோரேஜ்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை, அது ப்ரைவசி சம்மந்தமான விஷயம். அதில் நிறைய ப்ரைவசி சம்மந்தமான நிறைய ஸ்ட்ரிக்டான விஷயங்கள்லாம் நிறைய உருவாக்கணும். பட் நாம் நம்மளுடைய வேலைக்காக மட்டும் உருவாக்கியிருக்கோம். அந்த அதுக்காக மட்டும்தான் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் தெரிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. தெரியாமல் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட். இதெல்லாம் எஸ்பிஓ வெப்சைட்டில் தெளிவாக போட்டிருக்காங்க, இதுக்காக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு. உங்கள் டேஷ்போர்ட்லேயே தெளிவாக வித் ஜிஎஸ்டி இன்வாய்ஸே கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனிலையும் கொடுக்காத ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. நாங்கள் பார்க்குற வீடியோஸ்லாம் எங்கேருந்து தெரியுமாங்க வருது? இங்கே எஸ்பிஓவில் இருக்கிற நீங்கள் தான் போடுறீங்க, நீங்கள் தான் அந்த கம்பெனிலாம் ஜாயின் பண்ணுறீங்க. ஒரு பேமெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுறோம்னா அது சர்வீஸுக்கோ ப்ராடக்ட்டுக்கோ அவங்க அதை கம்பல்சரி கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காமிக்கணும். கரெக்டான கம்பெனி கணக்கு காமிக்கிறாங்கன்னா எப்படி கணக்கு காமிக்கிறாங்க? அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸுமே ரன் பண்ண முடியாது. அந்த ஜிஎஸ்டி நம்பரில் நமக்கு வரக்கூடிய வருமானத்தை கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காமிச்சிருக்கணும். அதுக்கு இன்வாய்ஸ் கொடுத்துருக்கணும் மக்களுக்கு. நம்ம சர்வீஸ் கொடுத்தாலும் சரி, சேல் பண்ணாலும், ப்ராடக்ட் சேல் பண்ணாலும் சரி, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி பில் கொடுத்தாகணும், இன்வாய்ஸ் கொடுத்தாகணும். இது எல்லாம் நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாக்க எங்களை தான் கேள்வி கேட்பீங்களே தவிர
மற்ற பூரா இடத்துலையும் போயிட்டு அதுலையாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முதல்ல ஆரம்பத்தில் ஒரு வேகத்தில் போகும் எல்லா கம்பெனியுமே. அது அப்படியே நின்றும். அந்த கம்பெனியோட கான்செப்ட் தெரியும், அது தெரிஞ்சுக்கணும். உட்காந்துக்கிட்டு எதுக்கோ உட்காந்துட்டு பேசிட்டு உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வெட்டியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க மற்ற விஷயத்தெல்லாம். உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. ஒரு கம்பெனி வருதுன்னா அந்த கம்பெனியோட மொத்த ஜாதகம் உங்கள் கையில் இருக்கணும். இந்த கம்பெனி எங்கே இருக்குது, கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருக்கா, கம்யூனிகேஷன் இமெயில் இருக்கா, காண்டாக்ட் பண்ண வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்க, நம்மளை சப்போர்ட் பண்ண என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்? என்ன பிஸ்னஸ் கான்செப்ட், என்ன நாம் எதுக்காக பே பண்ணுறோம். முதல்ல காசு ₹1 கட்டினாலும் அது எதுக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பே பண்ணுங்க. நமக்கு வருமானம் கொடுக்குறாங்க, அவங்க எதுக்கு கட்ட சொன்னாலும் கட்டிடுவோம் அப்படின்னு கட்டக்கூடாது. சரியா? எதுக்காக நாம் அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம், அதனால் நமக்கு என்ன அவங்க தராங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்க்காக பண்ணுறாங்க, இதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஏன் தெரிஞ்சிக்காமல் இருக்கீங்க எனக்கு சுத்தமாக புரியல. சரியா? ரைட்? அதெல்லாம் கேட்குறதே கிடையாது. சரி, நாம் அந்த கம்பெனிக்கு ஒரு பணத்தை அனுப்பியிருக்கோம், ஏதோ ஒரு மெத்தடில் எங்கேயோ ஒரு மெத்தடில் அனுப்பியிருக்கோம். அதுக்கு நம்மக்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, என்ன ப்ரூஃப் இருக்குது? நம்மக்கிட்ட பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குது சார், பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குது சார். பேமெண்ட் ப்ரூஃப் மட்டும் போதுமா? அந்த கம்பெனிலேருந்து அஃபிஷியலாக எந்த ஒரு இன்வாய்ஸ் காப்பியோ ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரோ ஏதோ சம்திங் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கணும்ல, வேணும்ல, அதெல்லாம் கொடுக்கணும். ஒரு கம்பெனியை இந்தியன் லா படி நடத்துறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது. ஒன்றா நாங்களே கற்றுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாம் ஒன்றும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாகன்றதெல்லாம் கிடையாது. உங்களை மாதிரி இருந்த நாங்கள் உங்களை மாதிரி ஆட்களை உருவாக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ அப்போ தெரியாத விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே இது பண்ணுறோம், ஓகே சார் பண்ணுறோம் சார், ஓகே சார் பண்ணுறோம், ஓகே இந்த விஷயம் பண்ணோமா, சரி பண்ணுறோம். அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு யூடியூப் சேனல் விஷயம். அவர் கூட காண்டாக்ட் பண்ண விஷயம் என்னென்னா, நாங்கள் காண்டாக்ட் பண்ண நினச்ச விஷயமே அட்மின் டீம் சொன்ன விஷயம், ஏன்பா நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி 4 பேர் 4 விஷயம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்காகலாம் நம்ம பதில் கொடுக்க ஆரம்பித்தோம்னா நம்ம வேலையை நம்ம செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அட்மின் டீமில் சொன்ன விஷயம் என்ன, ஒன்றும் இல்லை சார், நம்ம எல்லாத்தையும் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எதையாச்சும் தப்பு இருந்ததுன்னா அதை திருத்திக்கிட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடுறோம். சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது அவர் நம்ம கம்பெனிலே ஜாயின் பண்ணலை, அவர் ஜென்ரலாக வெப்சைட்டை மேலேயே பார்த்துட்டு சொல்லிட்டாரு, நாம் நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒரு ஐடி கொடுப்போம், அவர் லாகின் பண்ணட்டும். ஏன்னா லாகின் பண்ணால் தானே தெரியும் நம்ம எஸ்பிஓடைய சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு வச்சுருக்கோம் அப்படின்றது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவருக்கு கொடுப்போம். ஸோ அவர் ஃபஸ்ட்டு உள்ளே வரட்டும். உள்ளே வந்துட்டு எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை இருக்கா, நம்ம அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணலையா, என்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்குமே நமக்கான இருக்கிற பிரச்சனை என்னவாக இருக்கும்னா, நிறைய யூசர்ஸ் வரும்போது அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கு ஆப்டிமைசேஷன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அது நிறைய டேட்டா பேஸ் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒன்று அப்பப்போ பண்ணிகிட்டே தான் இருக்கும் நம்ம டீமை வச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்கலாக ஏதாவது மேபி அவருக்கு தோணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது ஐடியா கொடுத்தாருன்னா மேபி அவருக்கே பண்ண முடியும் அப்படின்னா அவர்கிட்ட அது எப்படி பண்ணலான்னு கேட்டு பண்ணலாம். தப்பு இல்லை சார், தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் நம்ம ராஜேஷ் சார் தான் கேட்டிருக்காரு, அவர் டைரெக்டாக மெசேஜ் போட்டிருக்காரு போல், ராஜேஷ் சார் கேட்டிருக்காரு, அதுக்கு அவர் சொல்லியிருந்தார், அவ்வளோதான். ஸோ தெரியாத விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை இப்படி பண்ணக்கூடாதா, சரி எப்படி சார் பண்ணணும், ஓகே இப்படி பண்ணலாம், ஓகே பண்ணுறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை ஆல்ரெடி நாங்கள் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆல்ரெடி இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை மட்டும் மாற்றிக்கிறேன்னா சரி மாற்றிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி 1 by 1 அழகாக பார்த்து போய்கிட்டு இருந்தால் இங்கே கேள்வி கேட்பீங்க. சரியா? அதுக்காக தான் இந்த விஷயத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம், எஸ்பிஐ இனிமேல் நிறைய ரூல்ஸ் போடும். அதில் முதல் ரூல்ஸ் என்ன தெரியுமா, உங்கள் பே பண்ண பணத்தை ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க. அத்தனை பேருக்கும், இது வரைக்கும் எஸ்பிஓவில் இருக்கிற 3 லட்சம் பேருக்கும் ஃப்ரீயாக வந்தவங்களை தவிர்த்து மற்ற அத்தனை பேருக்கும் அவங்க பே பண்ண பணம் வந்து சேரும். இதுக்குமே ஆடிட்டிங் டீமில் ஒரு விஷயத்த சொன்னாங்க, நீங்கள் ஏன் சார் நீங்கள் ஒரு சர்வீஸ் கொடுக்கறதுக்காக அந்த பணத்தை வாங்கியிருக்கீங்க, அந்த சர்வீஸை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இல்லை சார், நாங்கள் அந்த சர்வீஸை கொடுக்கறதுக்கே யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா அந்த சர்வீஸை அவங்க கரெக்டாக பயன்படுத்த மாட்டாங்க. எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நம்மளுடைய பேர் கெட்டு போய்டும். ஒன்று. 2வது விஷயம், டெய்லி அவங்க நம்மளுடைய டெய்லி ஒர்க்கை அது பாதிக்கும், நம்மளுடைய சைட்டை பாதிக்கும். ஏன்னா அது ஸ்டோரேஜ், க்ளவுட் ஸ்டோரேஜ்னு ஸ்டோரேஜ். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய தேவையில்ல, அதெல்லாம் எதையாச்சும் லிங்க் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா பயன்படுத்த தெரியாமல் அது நம்மளுடைய ஸ்டோரேஜை பாதிக்கும், நிறைய லேக் ஆகும், வெப்சைட் லேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொடுக்காதே வச்சுருக்கோம் சார். சரி, எது எப்படி இருந்தாலுமே அந்த பணம்
உங்களுக்கான சர்வீஸ்க்கான காஸ்ட்டாக வந்திருக்கு. அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ரிட்டன் அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியாது? உங்களுடைய அவங்க சர்வீஸுக்கு தான் பே பண்ணியிருக்காங்க, நீங்கள் சர்வீஸை மட்டும் தான் கொடுக்க முடியும். சர்வீஸ் நீங்கள் கொடுக்கலன்னா எப்படி ரிட்டர்ன் கொடுக்க முடியும்? நாங்கள் சர்வீஸு கொடுக்கவும் ரெடியாக தான் இருக்கோம். சர்வீஸ் கொடுக்குமா வேணாமான்றதே நாங்கள் பிளான் பண்ண போகிறோம் அப்படின்றதா லாஸ்ட் டைம் மீட்டிங்கில் சொன்னோம். பட் ஆனால் நம்ம அதை பிளான் பண்ணிட்டோம். சரி, அதை உங்களுக்கு எப்படி க்ளவுட் ஸ்டோரேஜ்ன்ற ஒரு விஷயத்தை எப்படி கொடுக்கணும், அதை நீங்கள் எப்படி சேஃபாக பயன்படுத்தணும். க்ளவுட் ஸ்டோரேஜ்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. உங்கள் மொபைலில் இருக்கிற ஸ்டோரேஜ் ஆக்சஸை நம்ம அந்த கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்படி கொடுத்தா பிரச்சனை வரும். ஏன்னா நிறைய ஏதாவது எங்களுக்கே தெரியாது. ஏன்னா நம்ம லேர்னர்ஸ், நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் லேர்னர்ஸ், நம்ம கற்றுக்கிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு ப்ரைவசி விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டு நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருவீங்க எஸ்பிஓ உடைய அந்த போர்ட்டலில் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருங்கன்னு வச்சுங்களேன். நாளைக்கு நாங்கள் ஏதாவது கொஞ்சம் செக்யூராக அதை ரெடி பண்ண அதை போயிட்டு நாம் அதை உருவாக்கினது ஒர்க்குக்காக தான், அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. எல்லாத்துக்கும் பர்மிஷன் இப்போ தான் நம்ம எல்லா ஆப்லேயுமே எதுக்கு பர்மிஷன் கேட்டாலும் தூக்கி கொடுத்துட்றோம் இல்லையா? ஓகே 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 ஓகேன்னு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துருமேன்ற ஒரே காரணத்துக்காகவே உங்களுக்கு அந்த க்ளோஸ் ஸ்டோரேஜ் கொடுக்கணும். அது எதுக்காக? ஸ்டோரேஜ் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை சப்மிட் பண்ணுறதுக்காக, ஒரு விஷயத்துக்காக. அது ஒரு ஒர்க்கு, மெயின் ஒர்க் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மினிமமாக 10,000 சரிங்களா? அந்த கான்செப்டில் உள்ளே வரும்போது மேக்ஸிமம் 1 lakh கூட நீங்கள் சம்பாதிக்கலாம், 2 lakh கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். அது எப்படி வரும் உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒர்க்கு, அந்த ஒர்க் பண்ணுறது மூலியமாக தான் நீங்கள் அவ்வளோ சம்பாதிக்க முடியுமே தவிர டீம் கொடுத்துட்டா போதும் நமக்கு அவ்வளோ வருமானம்லாம் கண்டிப்பாக வராது. சரிங்களா? எஸ்பிஓ கமாண்டர் சேலரியை இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ண போகிறாங்க. ஏன்னா என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை, நமக்கு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த பேங்க் இஷ்யூ வரும்போதே நம்ம போய் மீட் பண்ணும்போதே ஒரு பெரிய லிஸ்ட், இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அதை பேஸ் பண்ணி இப்படி தான் இருக்கணும்னு நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ரைட், நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 hour தாண்டிடுச்சு. ஸோ நான் மேலே போட்டிருக்கிற இமேஜை பற்றி நான் பேசி முடிச்சிடுறேன். இந்த ரீசனுக்காகவே தான் நான் ஃபுல் பிளானும் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணாத, ஸோ ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்களை பற்றி மட்டும் பேசியிருக்கேன். எதையாச்சும் ஒரு டாபிக் ஆரம்பிச்சிருப்பேன், அதை பாதியிலே விட்டுட்டுருப்பேன். சரியா? அப்படி ஏதாவது விட்டுருந்தேன்னா அடுத்தடுத்து நாட்களில் வரக்கூடிய ஆடியோஸில் அது ஃபுல்ஃபில் ஆகிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையே நீங்கள் கேட்டு முடிக்க 2-3 days ஆகிடும். ஸோ அடுத்த ஒரு 2-3 daysக்கு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகிறதில்ல. அமைதியாக ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா அடுத்த ஒரு 2-3 daysக்கு. ஸோ அப்போ March 8 ஓப்பன் ஆகுன்னு சொன்னீங்களே, March 8 இல்லை, இன்னையிலேருந்தே ஓப்பன் தான். என்னையிலேருந்தே ஓப்பன் ஆகிடுச்சு. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒர்க்கு என்னென்னு நான் அடுத்த ஆடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் லாஸ்ட் ஆடியோவில் சொன்ன மாதிரி கடைசியாக March 8 ஓப்பன் கிடையாது. முதல்ல மேலே இருக்கிற ஆடியோ எல்லாமே ஃபுல்லாக கேட்டு முடிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். எஸ்பிஓ இன்றைக்கே ஓப்பன் ஆகிடுச்சு, March 5 ஓப்பன் ஆகிடுச்சு. March 8 வரைக்கும் என்ன வேலை? சரி, என்ன சார் ஒர்க்கு? நாம் ஏதாவது ஒரு ஒர்க்கு போயிட்டு எஸ்பிஓ வெப்சைட்டில் செய்கிறோம்னா அதுக்கான வருமானம் வந்தால் மட்டும்தான் ஒர்க்குன்றதெல்லாம் கிடையாது. பேசிக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள்னு ஒரு சிலது இருக்குது. ஓகே, அதெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துருவோமா? ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும். ரைட், நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிவிட்டு கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? வந்த மெயில்ஸில் முக்கால்வாசி மெயில் அதுதான். இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், பேங்க் டீட்டெயில் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்கள். இது லாஸ்ட்டு சான்ஸ் தான். இதை ஏன் இந்த 2 பாயிண்ட் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதுக்கு ஏன் லாஸ்ட் சான்ஸ்னு ரெட் கலரில் தெளிவாக போட்டிருக்காங்க அப்படின்னா, எஸ்பிஓவில் இப்போ இருக்கிற எத்தனையோ பேர் 4 ஐடி 5 ஐடி 10 ஐடிலாம் வச்சுக்கிட்டு சுற்றுறீங்க. சரிங்களா? ஆனால் அதுக்குள்ளான ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஷனை கொடுத்தது நாங்கள் தான். அது எங்கள் மேலே தான் தப்பு. ஒரு ஆள் ஒரு ஐடி மட்டுமே போடுற மாதிரி முதல்லையே வச்சுருந்தாக்க அந்த பிரச்சனை வந்திருக்காது. அதை விட்டுட்டோம். அதுக்குண்டான பொறுப்பையும் நாங்களே தான் ஏற்றுக்கிட்டாகணும். சரிங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்லாம் இப்போ இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, பேன் கார்டு அப்ளை பண்ணுறது. ஸோ ஒரு பேன் கார்டு 3 ஐடி தான் யூஸ் பண்ண முடியும்னு அதிகபட்சமாக சொல்லியிருந்தோம். ஒரு பேங்க் அதே மாதிரி அந்த 3 ஐடியும் ஒரே பேங்க் டீட்டெயிலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சொல்லியிருந்தோம். இப்படி தான் இருக்கணும் பேங்க் டீட்டெயில் அப்படின்ற மாதிரிலாம். சரிங்களா? ஒவ்வொரு ஐடிக்கும் ஒரு பேங்க் டீட்டெயில், அந்த பேங்க் டீட்டெயில் ரிலேட்டடாக
பேன் கார்டு இருக்கணும். இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சுன்னா இத்தனை ஐடி வச்சுருக்கேன் சார், இது எப்படி பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி தான் வச்சுருக்கோம். அதுக்காக தான் மறுபடியும் ஒரு தடவை இந்த 2 ரீசன் தான் மெயின் ரீசன், சரிங்களா. மறுபடியும் ஒரு தடவை பேங்க் டீட்டெயில் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் இன்றைக்கி எனேபிள் ஆகும். அது எப்போத்துலேருந்து நான் சொல்கிறேன், மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். இன்றைக்கி எப்படி ஒரு 11 o'clock 12 o'clock மேலே ஆகும், சரிங்களா. ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம். எல்லா டேட்டாபேஸையும் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக லாஸ்ட்டாக ஒன் டைம் இதுக்கான உங்களுக்கு இப்போ இங்கே ஒரு 5 விதமான டாஸ்க் இருக்குது. அதில் முதல் 4 விதமான டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 நாள் கொடுக்குறோம். இதுதான் உங்களுடைய டாஸ்கே, இதுதான். இதை நீங்கள் ஒழுங்காக முடிங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் வருமானம் வரணும்னா வரும், எஸ்பிஓவில் வரும். உங்களுக்கெல்லாம் ஃபிக்ஸ்டாக பர்மனண்ட்டாக எவ்ரி பர்சன் 15 லட்சம் பேருக்கும் 10,000 ரூபாய் பர் மந்த் கொடுக்குற அளவுக்கு எஸ்பிஐ வச்சாச்சு. எல்லாமே பொறுமையாக போகலாம். 3 மாதம் சம்பளம் வாங்கிட்டு மூடிட்டு கம்பெனி போனால் அடுத்த கம்பெனி போய் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. திறமை இருக்கிறவங்க, இங்கே ஆள் சேர்க்க தெரிஞ்சவங்க மட்டுமே பிழைக்கக்கூடிய கம்பெனி இது இல்லை. திறமை அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் கொடுத்தோம்னா அந்த ஒர்க்கை செஞ்சு அவங்க சம்பாதிக்கக்கூடிய திறமையில் இருக்கிறவங்க தான் 90% ஆஃப் பீப்புள். ஸோ அவங்களுக்காக தான் இந்த எஸ்பிஓ இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஒர்க்கு எஸ்பிஓவில் ரீஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒர்க்கு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது. இந்த பேர், அட்ரஸ்ஸு இதெல்லாம் கரெக்டாக, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியாது, சரிங்களா. மொபைல் நம்பர் தவிர, ஓகே, மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி இது 2த்தையும் தவிர. ஏன்னா பாஸ்வேர்ட் நிறைய பேருக்கு இன்னமும் சேஞ்ச் பண்ணாத இருக்கீங்க. ஒருத்தரோட பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருக்கும், உள்ளே போயிட்டு எதையாச்சும் யாராவது சேஞ்ச் பண்ணி விட்ருவாங்க. மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி இந்த 2 ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது. அது 2ம் சேஞ்ச் பண்ணணும்னு ஒருத்தர் விருப்பப்பட்டிருந்தால் நிறைய பேர் மெயில் பண்ணியிருக்கீங்க, மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு, சரிங்களா. ரைட், இந்த மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி இது 2 மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது. அது 2ம் சேஞ்ச் பண்ணணும்னா சம்மந்தப்பட்ட பர்சன் எங்களுக்கு கரெக்டான ஐடென்டிட்டி ப்ரூஃபோட, பேன் கார்டோ ஆதார் கார்டோ ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபோட அனுப்பி சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட் கொடுத்தா மட்டும்தான், கரெக்டான ரீசன் கொடுத்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவோம். மாதம் 10,000 rupees சேலரின்றது எத்தனையோ பேருடைய கனவு. அதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக ஓட போகிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க காலகாலமாக. அப்படியாப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே எஸ்பிஓவில் ஜஸ்ட் ஒரு 1 hour ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா இதை எல்லாருக்கெல்லாம் தூக்கி கொடுத்துட மாட்டோம். இந்த ஃபேக் ஐடி போட்டுக்கிட்டு சுத்தம் இன்னும் கொஞ்சம் பேர் ஃபேக் ஐடி இருக்காங்க, அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், சரிங்களா. அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களையும் தூக்கிடுவோம், முடிஞ்ச அளவுக்கு தூக்கிடுவோம். ஏமாற்றி தான் வாங்கணும்னு நினச்சா சரி ஏதோ பண்ணிவிட்டு போட்டோ விடுங்கன்னு விட்டுற வேண்டியதான். அதெல்லாம் என்ன பண்ணுறது, இப்படி தான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நாம் அப்படி கிடையாது. எல்லாருக்குமே ஒரு அந்த போல் வச்சதுக்கான ரீசனே அதுதான். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும்போது அப்போ எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம் எஸ்பிஓவில் ஸ்டாண்டர்டாக. எஸ்பிஓனா இதுதாங்க, சரியா. மாதம் ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும், கேரண்டீடாக கிடைக்கும். அதுக்கு மேலே அவங்க திறமையை பொறுத்து தான். ஏன்னா ஒர்க்கு தான் உங்களுக்கு அவங்களுடைய வருமானத்தை தீர்மானிக்க போகுது. என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறாங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான், சரிங்களா. ஸோ அப்போ அவங்களுடைய திறமையை பொறுத்து அவங்களுடைய வருமானம் மாதம் 20,000 சம்பாதிக்கிட்டோம், 30,000 சம்பாதிக்கிட்டோம், 50,000 சம்பாதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு, சரிங்களா. ரைட், மறுபடியும் ஒரு சான்ஸ் இந்த பேங்க் டீட்டெயில் அண்ட் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதுக்கு. எந்த ஒரு தவறும் பண்ணாமல் பொறுமையாக, தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். மறுபடியும் இந்த சான்ஸ் கிடைக்காது. இதில் ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் போட்டு மண்டையை வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனை என்னென்னா, சார் நான் இங்கே வந்து பேன் கார்டு டீட்டெயில் கொடுத்துட்டா நீங்கள் டிடிஎஸ் கட்டுவன்றீங்க. டிடிஎஸ்லாம் இது வரைக்கும் எந்த பார்ட் டைம் ஜாப் கம்பெனியும் கட்டந்தே இல்லை சார். வாங்குவாங்களே தவிர கட்ட மாட்டாங்க. நாங்கள் என்ன சார் பண்ணுறது, நாங்கள் அதெல்லாம் அந்த பஞ்சாயத்துக்கெலாம் போகவே இல்லை. எங்கள் கம்பெனி சும்மா 1 மாதமோ 2 மாதமோ இல்லை 1 வருஷமோ ரன் பண்ணிட்டு 2 வருஷமோ ரன் பண்ணிட்டு போகிற கம்பெனியும் கிடையாது. நம்ம என்ன தான் சொன்னோம் இல்லையா, எஸ்பிஓக்குள்ளே ஒரு 15 வருஷத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லிட்டேன்ல. அதில் இப்போதைக்கு இன்னும் 4 வருஷமா 5 வருஷமாக தானே போயிருக்கேன். ரைட், 5 இயர்ஸை தாண்டிடுச்சா எவ்வளோன்னு கூட தெரியலைங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் பெருசாக எதுவும் பண்ணிடலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இன்னும் உருவாக்கி முடிக்கணும். உருவாக்கி முடிச்சதுக்கப்புறம் தான் அதை உபயோகிக்க ஆரம்பிப்போம், சரியா. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பெருசாக சாதிக்கலை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட்,
இங்கே இந்த பேன் கார்டு கொடுக்கறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. நான் பேன் கார்டு கொடுத்துட்டா டிடிஎஸ் கட்டிடுவீங்க, எனக்கு வந்து இந்த வருமானம் வராத போயிடும், இந்த ஸ்கீம் கிடைக்காத போயிடும், நான் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ வரைக்கும் இருக்கிற அத்தனை ஓல்டு மெம்பர்ஸுக்கும் எஸ்பிஐ கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பிஓவில் ஒரே ஒரு பேன் கார்டு, ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டுமே வச்சு கூட உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஐடிக்கும் கூட யூஸ் பண்ணிக்கங்க. 4 ஐடி வச்சுருக்கேன், 5 ஐடி வச்சுருக்கேன், எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட எத்தனை ஐடி இருக்கோ அத்தனை ஐடிக்கும் ஒரே பேன் கார்டு, ஒரே பேங்க் டீட்டெயில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓல்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். இந்த வேலையெல்லாம் தான் நம்ம இப்போ முடிக்க போகிறோம். அதை முடிச்சுட்டு தான் அடுத்து ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேன் கார்டு, ஒரு பேங்க் டீட்டெயில் உள்ளே வரும்போதே அதெல்லாம் வாங்கிடுவோம். அதெல்லாம் மறுபடியும் அக்செப்டே ஆகாது. மறுபடியும் அவங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷனும் கிடைக்காது. அப்படியே எடிட் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்களுக்கு. சரியா, நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கும். ரைட். ஸோ அப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சுதா? ஸோ ஒரு பேன் கார்டு, ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வச்சு நீங்கள் எத்தனை ஐடிக்கு வேணாலும் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நான் ஒரு 2 ஐடிக்கு இந்த பேங்க் டீட்டெயில் கொடுத்துக்கிறேன், இன்னொரு 2 ஐடிக்கு அந்த பேங்க் டீட்டெயில் கொடுத்துக்கிறனாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு ஒரு அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இருக்கும். அந்த நேமில் தான் பேன் கார்டு இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். சரிங்களா? ஒரு விஷயம் முடிஞ்சுதான். ஸோ பேங்க் டீட்டெயில் யார் பேரில் கொடுக்குறீங்களோ அவங்க பேரில் தான் பேன் கார்டு இருக்கணும். பேன் கார்டு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் டிடிஎஸ் கட்டுவோம். அது கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நீங்கள் வருமானம் வாங்கிட்டு இருக்கீங்க, இவ்வளோ வருமானம் வாங்குறீங்கன்றது பதிவாகும். அதனால் ஏதாவது ஸ்கீம்ஸ் உங்களுக்கு வராமல் போகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற வேற யாரதோ ஒருத்தருதே கூட சரியா எந்த ஒரு ஸ்கீமையும் பாதிக்காதது, இந்த பேன் கார்டுக்கு டிடிஎஸ்ஏ பே பண்ணாலும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பேன் கார்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் அவங்க பேர்லேயே ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஐடியும் கூட போட்டுருங்க. பிரச்சனையே இல்லை. இது ஒன்லி ஃபார் இப்போ வரைக்கும் இருக்கிற ஓல்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும் 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 தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஏன்னா இதுதான் நிறைய இது ஒரு பெரிய ஆப்ஷன், ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. சரியா? ஸோ அப்போ அதை நீங்கள் கிளியராக நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எந்த பேன் கார்டு கொடுக்கலாம். எந்த பேன் கார்டில் எஸ்பிஓ டிடிஎஸ் கட்டினாலும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறோமோ அந்த பேன் கார்டு, அந்த பேங்க் டீட்டெயிலை நீங்கள் கொடுத்துக்குங்க. சரிங்களா? ஸோ அதுக்குமே சார் எங்களுக்கு எதோ யூஸ் பண்ணாலும் பிரச்சனை வரும் சார், என் பையன் பேரில் நான் ஒரு மைனர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பண்ணுறேன், எதையாச்சும் பண்ணுங்கள். மைனர் அக்கௌண்ட்லாம் டிடிஎஸ் கட்ட முடியாது, கட்டினா அது தேவையில்லாத இஷ்யூ வரும். அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் கேள்வியாக வரும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மேஜர் பேன் கார்டை, மேஜர் பேரண்ட்ஸோட பேன் கார்டை கண்டிப்பாக சப்மிட் பண்ணுற மாதிரி தான் வரும். இதெல்லாம் லீகலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்தியாவில் ஒரு சில விஷயத்தை நம்ம ரன் பண்ணால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். மைனர் பேன் கார்டு இப்போ நீங்கள் கொடுக்கலாம், நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவோம், நாங்கள் டிடிஎஸும் கட்டுவோம். ஸோ அப்படி கட்டினாலும் சம்மந்தப்பட்ட பேரண்ட்ஸ் தான் எப்போயா இருந்தாலும் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள், அது 1 வருஷமாகலாம், 5 வருஷமாகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம், என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் அது ஒரு கொஸ்டினாக வரும். மேபி அதில் நிறைய வருமானத்தை நீங்கள் அந்த பேன் கார்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அப்போ டேக்ஸ் கட்ட சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் வரதான் செய்யும். அது உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸான உங்களுக்கு தான் வரும். சரியா? நிறைய வருமானத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் மாதம் 10,000 தான் சம்பாதிக்க போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணி மாதம் 50,000 1 லட்சம் கூட நான் சம்பாதிப்பேன் சார் அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பேன் கார்டு மைனர் பேன் கார்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மேஜர் பேன் கார்டு ஒரு கட்டத்தில் என்றைக்கோ ஒரு கட்டத்தில் அது கண்டிப்பாக தேவைப்படும். சரியா? ரைட். அதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். இந்த பேன் கார்டு இஷ்யூஸ்க்கு நாங்கள் சொல்யூஷன் கொடுத்துட்டோம். நீங்கள் ஒரு பேன் கார்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி அந்த பேன் கார்டு கரெக்டான பேன் கார்டாக மட்டும்தான் இருக்கணும். தப்பான பேன் கார்டு நம்பரை கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக 100% எஸ்பிஓவில் உங்கள் ஐடி டெர்மினேட் ஆகும். மறுபடியும் ஒரு சான்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம். இதுலேயும் எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. நாங்கள் இப்படியே தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே போனால் அப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது தள்ளி தள்ளி போயிட்டுக்கிட்டே போக வேண்டியது தான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஒர்க்கை எல்லாரும் முடிச்சாகணும், எல்லாருமே முடிச்சாகணும். அதுக்கான டியூரேஷன் தான் இந்த 10 டேஸ். இந்த 10 டேஸ்க்கு இதுதான் வேலை. முடிச்சுட்டு எங்கே இன்ஃபார்ம் பண்ணணுன்றதையும் போட்டிருக்கும்.
சரிங்களா? ரைட். ரொம்ப தெளிவாக ஆடியோவில் அதுக்கு தான் கேட்கணும்னு சொல்கிறது. எல்லா ஆடியோவும் கேளுங்க. எதையாச்சும் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்பு பண்ணுவீங்க. எதையாவது ஒரு விஷயத்தை விட்டுருவீங்க. அரைகுறையாக புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே? அது கமாண்டர்ஸாக இருக்கட்டும், டீம் லீடராக இருக்கட்டும், இன்ட்ரடியூசராக இருக்கட்டும், யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் தான் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அது உங்களுடைய டியூட்டி. அதர் லாங்குவேஜ் மெம்பர்ஸ்க்கு தான் மற்ற அதர் லாங்குவேஜ் பீப்புள்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு போய் இந்த விஷயத்தை சொல்லணும். உங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது இல்லையா? ரைட். தமிழ் பீப்புள்ஸ்க்கு நான் சொல்கிறேன், 90% ஆஃப் பீப்புள் நீங்கள் தானே இருக்கீங்க. 95% ஆஃப் பீப்புள் தமிழ் பீப்புள் தான். 5% ஆஃப் பீப்புள் தான் அதர் லாங்குவேஜ் பீப்புள். ஓகே? ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் சோம்பேறித்தனமாக இவ்வளோ ஆடியோ இருக்குது, இதெல்லாம் எவன் கேட்பான், எவன் பண்ணுற வேலைன்னு விட்டுட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் லாஸ் ஆகும். சரிங்களா? அது தெரிஞ்சுங்க. ஸோ ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் ஆன்ற ஆப்ஷனை பற்றி தெளிவாக ஒரு ஆடியோ போட்டு, ரொம்ப தெளிவாக போட்டு, எப்படி பண்ணணும், எப்படி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. எந்த பேன் கார்டு என்ன ஏதுன்னு டிசைட் பண்ணி அந்த இடத்துல அப்டேட் பண்ணுங்கள். ஓகே? ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடியை எடிட் பண்ண முடியாது. அது ரெண்டும் தவிர மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பேன் கார்டு, அக்கௌண்ட் டீட்டெயில், அட்ரஸ் இதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே? ரைட். அடுத்த விஷயம், 3வது பாயிண்ட்டு, எஸ்பிஓவில் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற ஒர்க்குக்கே 6 மாதத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிற ஒர்க்கை பற்றி பேசலை நான். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற ஒர்க்குக்கே எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். அது ஃபேஸ்புக்கோ, ஷேர் சேட்டோ, இன்ஸ்டாகிராமோ, ட்விட்டரோ, எனி ஒன் சோசியல் மீடியா அக்கௌண்ட் கம்பல்சரி இருந்தே ஆகணும். எஸ்பிஓ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ரெக்குயர்மெண்ட் இது. ஓகே? அது ஏதாவது ஒரு, அதுவும் உங்கள் பேரில் இருக்கணும். எஸ்பிஓவுக்கு நீங்கள் ஒரு ஐடி உங்கள் பேரில் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் பேரில் தான் அந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்டும் இருக்கணும். ஓகே? இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட் மட்டும்தான். சரியா? ஸோ சோசியல் மீடியா அக்கௌண்ட், எனி ஒன் அக்கௌண்ட். என்கிட்ட 4 ஐடி இருக்குது சார், அப்போ என் பேர்லேயே 4 போகலாம். 4 ஐடி யார் பேரில் வச்சுருக்கீங்களோ, சரியா, அப்போ அந்த 4 பேருக்கு உண்டான சோசியல் மீடியா அக்கௌண்ட் வேணும். ஃபேஸ்புக் மட்டுமே நான் 4 பேருக்கும் க்ரியேட் பண்ணலாமா சார்? பண்ணுங்கள், அது உங்கள் விருப்பம். இல்லை நான் ஃபேஸ்புக் ஒன்று, ஷேர்செட் ஒன்று, ட்விட்டர் ஒன்று, இன்ஸ்டாகிராம் ஒன்றுன்னு க்ரியேட் பண்ணலாமா சார்? பண்ணலாம், அதுவும் உங்கள் விருப்பம் தான். எதுவாக இருந்தாலும் எஸ்பிஓவில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் அங்கே வரணும். கூட நிறைய இப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியா அக்கௌண்ட்லாம் அவங்க பேரும் மட்டும் இல்லாத நிறைய விஷயங்கள் கூட ஆட் பண்ணி போடுவாங்க. அது எப்படியோ நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட் தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. எதுவும் ஃபாலோவர்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் தேவை, அவ்வளோதான். நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டு பப்ளிக்காக பார்க்குற மாதிரி வச்சுங்க, அவ்வளோதான். சரிங்களா? ரைட். இது ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம், பழைய மெம்பர்ஸ்க்கு தெரியும். பட்டு அதில் வந்த பிரச்சனை இல்லாத மாதிரி இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் பிரச்சனை இல்லை, அதை பற்றி டவுட் வேணாம். ஓகே? ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லை ஷேர் சேட்டோ இல்லை ஏதோ ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் யார் பேரில் எஸ்பிஓ ஐடி வச்சுருக்கீங்களோ அவங்க பேர்லேயே வேணும். சரிங்களா? சார் நான் ஒரு மொபைலில் தான் சார் எல்லாமே யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு மொபைல்லனா யூஸ் பண்ணுங்கள், 2 மொபைல்லனா யூஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை நிறைய, எத்தனை ஐடி வச்சுருக்கீங்களோ அத்தனை சோசியல் மீடியா அக்கௌண்ட் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். அத்தனை ஐடியிலையுமே அத்தனை சோசியல் மீடியாவிலையுமே நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கண்டிப்பாக வேணும். அது நீங்கள் எப்படி இப்போ க்ரியேட் பண்ணுவீங்களோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 4 ஐடி வச்சுருக்கீங்களா, 4 ஐடி வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, ஒரு ஷேர் சேட்டு, ஒரு இன்ஸ்டாகிராமு, ஒரு ட்விட்டர், 4 ஐடி என்ன பேர் கொடுத்தீங்களோ அந்தந்த பேர்லேயே ஓப்பன் பண்ணிவிடுங்க. ரைட்? அதெல்லாம் நீங்கள் எஸ்பிஓ மெயிலுக்கு மெயில் அனுப்பணும். சரியா? இந்த இமேஜில் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாயிண்டில். ரைட்? சோசியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் அஃபிஷியல், அதுதான் PVT LTD. ஓகே? SBO PVT LTD official @gmail.com. இதுதான் அந்த மெயில் ஐடி இல்லையா?
இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் பேர், உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, உங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு எந்த சோசியல் மீடியாவோட நேம், உங்கள் ஸ்டாஃப் ஐடிக்குன்னு ஒரு சோசியல் மீடியா அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் எஸ்பிஓ அக்கௌண்ட்டுக்கு ஒரு சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவீங்களே, அது ஃபேஸ்புக்கோ, ஷேர்சேட்டோ, ட்விட்டரோ ஏதோ ஒன்று. ஸோ அதை மென்ஷன் பண்ணி அந்த சோசியல் மீடியாவில் அதோட யூசர் நேம் என்ன. ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே யூசர் நேம்னா அந்த லாகின் பண்ணுற யூசர் நேம் பாஸ்வேர்டு நாங்கள் கேட்கல. முதல்ல அது தெளிவாக தெரிஞ்சுங்க. அதுக்கு தான் இந்த ஆடியோலாம் ஃபுல்லாக கேட்கணுன்றது. சரியா? ஸோ அந்த யூசர் நேம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த சிம்பிள் போட்டு உங்களுக்கு வரும். இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் சொல்லுவாங்க இதுதான் என்னுடைய ஐடி, ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சோசியல் மீடியாவுக்கும் ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் விஷயம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபைண்ட் அவுட் பண்ணி போடுங்க. அவசரப்படாதீங்க. எஸ்பிஓவில் யூடியூப் சேனலில் வச்சுருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சோசியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படி, எஸ்பிஓக்கு மெயில் பண்ணுறது எப்படி, இந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸோடைய யூசர் நேம் அந்த யூனிக்காக இருக்கக்கூடிய அந்த ஐடி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இப்போ டெலகிராம்ன்றது ஒரு சோசியல் மீடியா தான். இதில் அந்த யூசர் நேம் என்னென்னு பார்த்தோம்னா உங்களுடைய அந்த ப்ரொஃபைலை நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அட்டுன்னு போட்டு உங்களுடைய அந்த நேம் வரும். அங்கே ஒரு சிலர் கொடுத்துருப்பீங்க, ஒரு சிலர் கொடுக்காமல் இருப்பீங்க. சரிங்களா? கொடுக்கலன்னா கொடுத்து வச்சிங்க, அது ரொம்ப சேஃப்டியும் கூட. ஸோ அதுதான் அந்த யூசர் நேம் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க அந்த யூசர் நேம்ன்றது அதுதான். சரிங்களா? ரைட்டு. அது ட்விட்டருக்கு இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. ஒரு பேர் வரும். அந்த பேர் இப்போ ஃபேஸ்புக்கில் அதுக்கு ஒரு நேம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. அந்த நம்ம அந்த ஸ்லாஷ் போட்டு வரும். அதை கொண்டு போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஃபேஸ்புக்கில் அது வந்துடும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணி அனுப்பணும். கூடவே ஐ எம் கம்ப்ளீட்டட் மை ப்ரொஃபைல் அப்டேட் அண்ட் ஐ எம் கம்ப்ளீட்டட் மை பேங்க் டீட்டெயில் அப்டேட்டுன்றதை மென்ஷன் பண்ணி மெயில் அனுப்பணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். சரியா? ஸோ இதெல்லாம் தெளிவாக மென்ஷன் பண்ணி ப்ராப்பராக மெயில் அனுப்பணும். இந்த இப்போ கூட மெயில் அனுப்ப சொன்ன டிவிஎம் மெயிலுக்கு அதுக்கு உட்காந்து எல்லோரும் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நிறைய பேர் மொட்டை கடிதாசு போடுற மாதிரி பண்ணுறீங்க. நிறைய பேர் டவுன்லைனருக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க. அவ்வளோ நல்ல பிள்ளைங்களா? டவுன்லைனருக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் ஏன் கேட்குறீங்க? டவுன்லைனரே கேட்கலாமே. ரைட். அதை விட மெயில் பண்ணுறதுல இருக்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன, நீங்கள் உங்களுடைய எஸ்பிஓ அக்கௌண்ட்டில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியிலிருந்து மட்டும்தான் மெயில் வரணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வேறு மெயில் ஐடியிலிருந்து வந்தால் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே? சரி, எனக்கு மெயில் ஐடியே அந்த மெயில் ஐடி மறந்துட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், பாஸ்வேர்டு தெரியல, இந்த மாதிரி ரீசனில் இருக்கிறவங்க கரெக்டான ரீசனோட இதுதான் என்னுடைய அந்த பழைய மெயில் ஐடி, இந்த ரீசனால் என்னால் அந்த மெயில் ஐடி லாகின் பண்ண முடியலை, இது என்னுடைய புது மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு புது மெயில் ஐடியிலிருந்து நான் கேட்ட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம், உங்களுடைய நேம், உங்கள் ஸ்டாஃப் ஐடி, உங்கள் சோசியல் மீடியா அக்கௌண்ட் நேம் என்ன, அதாவது சோசியல் மீடியாவோட நேம் என்ன, ப்ளஸ் அந்த சோசியல் மீடியாவோடைய அக்கௌண்ட் நேம் என்ன, ப்ளஸ் நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டீங்களா, ஐ எம் அப்டேட்டட் ப்ரொஃபைல், ஐ எம் அப்டேட்டட் பேங்க் டீட்டெயில் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தெளிவான ரீசனோட, ஏன் நீங்கள் வேறு ஒரு மெயிலிருந்து ஆஃபீஸுக்கு மெயில் போடுறீங்கன்ற ரீசனோட மெயில் வரணும். ஒருத்தர் ஒரு தடவை தான் மெயில் போடணும். ஸோ யூடியூப் சேனலில் வச்சுருக்கிற அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், மெயில் எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுங்க. சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், ஃபேஸ்புக் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஷேர்சேட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ட்விட்டர் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, ரைட், அதிலலாம் எப்படி அந்த அக்கௌண்ட் நேம் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மெயில் எப்படி பண்ணுறது எஸ்பிஓக்கு, இது எல்லாமே யூடியூப்பில் வீடியோவாக போடுங்க. எல்லோரும் உட்காந்துட்டு எல்லா குரூப்லேயும், எஸ்பிஓ மீடியா அஃபிஷியல் குரூப் எல்லா இடத்துலையுமே அதை ஷேர் பண்ணுங்கள். ரைட், ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாருக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்க. இந்த மெயில் டீட்டெயில்ஸ், இந்த டாஸ்க் நம்பர் 1, டாஸ்க் நம்பர் 2, டாஸ்க் நம்பர் 3 அண்ட் டாஸ்க் நம்பர் 4, இந்த 4 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணாதவங்க, ஓகே, யாரெல்லாம் அடுத்த 10 நாள், இன்னைக்கு 5 டேட்டு, மார்ச் 5, மார்ச் 15 வரைக்கும் உங்களுக்கு இந்த 4 டாஸ்க்கு மட்டும்தான். இந்த 4 டாஸ்க்கை யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலையோ அவங்க ஐடி எல்லாமே எஸ்பிஓலேருந்து டெர்மினேட் பண்ணிவிடுவோம். நீங்கள் தாராளமாக ரீஃபண்டபிளை வாங்கிக்கலாம். ஓகே, அது என்ன ப்ரொசீஜர்னு மார்ச் 15க்கு அப்புறம் எவ்வளோ பேர் டெர்மினேட் பண்ணுறோன்றதை சொல்கிறோம். ஏன் இந்த விஷயத்தை எதுக்கு எடுத்தாலும் டெர்மினேட்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம்னா,
மாதம் 10,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒரு 1 hour ஒர்க்கில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டான பர்சனுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான். உண்மையிலேயே திறமை இருக்கிற கரெக்டான பர்சனுக்கு தான். எங்களுக்கு ஆள் சேர்த்து வர்றதுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆள் சேர்த்து வர்றவங்கெல்லாம் எங்களுக்கு வேணும். ஓரளவுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் நாங்கள் ஒன்றும் டிகிரி முடிச்சுட்டுலாம் இருக்குன்னு சொல்ல. பேசிக் இன்டர்நெட் நாலேஜ்னா இன்டர்நெட்டை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சிருக்கிறது பேர் தான் இன்டர்நெட் நாலேஜ். ஸோ ஒரு மெயில் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும், சோசியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அந்த சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ அப்போ எஸ்பிஓவில் இனிமேல் நீங்கள் உள்ள சேர்க்க விரும்புகிறவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தெரியாதவங்கெல்லாம் எஸ்பிஓவில் சேர்க்கவே வேணாம், தேவையே இல்லை. நமக்கு இன்னும் தேவையானது வெறும் 12 லட்சம் பேர் தான். அதை நீங்கள் உங்ககிட்ட ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன்னா என்னுடைய கெஸ்ஸிங் மேக்ஸிமம் 30 days, மினிமம் 10 to 15 days முடிச்சிருவீங்க. ஏன்னா ஃப்ரீ ஜாயினிங், அங்கே ஃபார்ம் ஃபில் பண்ண உடனே ஐடி ஆக்டிவேட் ஆகிடும், அவங்க உடனே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? அவங்களுக்கு 100% ஃப்ரீலேயே லைஃப் டைம் கூட தாராளமாக அந்த ஃப்ரீயில் என்ன வருமானம் வருமோ அதை லைஃப் டைம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் வித்ட்ராவல் பண்ணி. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது இங்கே டீம் எல்லாம் பெரிய விஷயம் இல்லை. சார் நான் எனக்கு எழுத படிக்க தெரியாது, நான் ஆனால் டீம் கொடுத்துட்ருக்கேன், என்னுடைய சன் தான் ஒர்க் பண்ணுறாரு, யாரோ ஒர்க் பண்ணுங்கள், எங்களுக்கு தேவை ஒரு ஐடினா இந்தந்த வேலைகள்லாம் நடக்கணும், இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ எல்லாருக்கிட்டையுமே எத்தனை ஐடி வச்சுருக்கீங்களோ அத்தனை டெலகிராம் அக்கௌண்ட் இருக்கணும் உங்களுக்கு. ஒரு ஃபோனுக்கு 2 அக்கௌண்ட் கம்பல்சரி க்ரியேட் பண்ணலாம், டெலகிராம் அக்கௌண்ட்டு, ரைட்? டெலகிராம்லேயே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நிறைய அக்கௌண்ட்டு, இன்னும் வேறு அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிற ஆப்ஷன்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என்னென்னு செக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க யூடியூப் சேனலில் போடுங்க. அந்த ஆட் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன்லாம் இப்போ டெலகிராமில் விட்டுருக்காங்க. ஸோ அந்த மெத்தடில் வேறு அக்கௌண்ட் புதுசாக க்ரியேட் பண்ணி எல்லாத்துலேயுமே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த நோட்டீஸ் போர்டு சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கணும், அத்தனை பேர் நோட்டீஸ் போர்டில் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கணும், எத்தனை ஐடி இருக்கோ அத்தனை ஐடி. ஸோ அப்போ உங்களுக்கு நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு ஷோ பண்ணுவேன். என்ன ஷோ பண்ணுவோம்னா, எஸ்பிஓவில் இப்போ நம்ம ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க எஸ்பிஓவில் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த ஜாயினிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த லைவ் கவுண்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுவோம். அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர் எஸ்பிஓட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்போ யூடியூப் சேனல் என்கிட்ட ஒரு ஐடி தான், நான் ஒரு மெயில் ஐடி தான் யூடியூப்பில் லாகின் பண்ணியிருக்கேன், மற்ற மெயில் ஐடியில் லாகின் பண்ணலாம், லாகின் பண்ணுங்கள். அதை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ எடுத்து போடுங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு லைஃப் டைம் இன்கம் தரக்கூடிய ஒரு கண்டென்ட்டு. நாளைக்கு யார் எப்போ வேணாலும் ஷேர் சைட்டில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு எந்த யூஸர் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்கள் யூடியூப் சேனலில் அந்த வீடியோ இருந்ததுன்னா மெயில் ஐடி எப்படி ஆட் பண்ணுறது, யூடியூப்பில் ஸ்விட்ச் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துறது, இதெல்லாம் ஜென்ரல் கண்டென்ட், காலத்துக்கும் தேவைப்படக்கூடிய கண்டென்ட்டு. சோசியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, ரைட்? அதில் எப்படி போஸ்ட் போடுறது, இதெல்லாம் ஒரு மெயில் அனுப்புறது எப்படி, இதெல்லாம் போடலாம். அத்தனை பேர் யூடியூப்பில் அடுத்த 10 நாளைக்கு இதுதான் உங்களுக்கு உண்டான டாஸ்க்கு. சார் இதுக்காகலாம் வருமானம் நீங்கள் கொடுப்பீங்களா? நாங்கள்லாம் கொடுக்க மாட்டேங்க. போட்டால் போடுங்க, போராட்டி போங்க. போட்டிங்கன்னா அது லைஃப் டைம் கண்டென்ட், உங்கள் சேனல் இருக்கிற வரைக்கும் என்றைக்கு வேணாலும் வியூஸ் வரும். எஸ்பிஓவில் ஒரு சில டாஸ்க் கொடுக்க போகிறாங்க, அந்த டாஸ்க்கை பண்ணுறதுனால லைஃப் டைமுக்கெல்லாம் வருமானம் வராது. நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா எஸ்பிஓலேருந்து ஒரு வருமானம் வரும், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் நீங்கள் யூடியூப்பில் மானிட்டைசேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கு எப்போல்லாம் வியூஸ் வருதோ அப்போல்லாம் வருமானம் வரும். யூடியூப்ன்றது அவ்வளோ அருமையான பிஸ்னஸ். உட்காந்து எத்தனை பேர் அதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு தெரியாது, அதெல்லாம் கற்றுக்க மாட்டீங்க, அதெல்லாம் கற்றுக்குங்க, ரைட்? எங்கே ஈஸியாக பணம் நிறைய சம்பாதிக்கலான்னு தேடாதீங்க, எங்கே என்ன எஃபோர்ட் போட்டால் என்ன வருமானம் கிடைக்குன்னு தேடுங்க. கண்டிப்பாக அது நல்ல வழியில் அமையும், அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த இமேஜில் இருக்கிற விஷயங்களை பற்றியும் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5 to 10 minutes போகும்னு நினைக்கிறேன். சரிங்களா? 2 hours ஆக போகுது. ஆமாம், 2 hours ஆகிடுச்சு. கண்டினியூஸ் ஸ்பீக்கிங். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயம்.
நிறைய ஆடியோ போட்டுட்டேன், இப்படியெல்லாம் நிறைய ஆடியோ போட்டுன்ற ரீசனாக சொல்லுங்க தான் முதல்ல இமேஜை அனுப்பியாச்சு. ரைட், அது புரியாதுன்றதுக்காக தான் உட்காந்து நான் போட்டிருக்கேன், ஆடியோவும் போட்டிருக்கேன். இது எல்லாமே உட்காந்து பொறுமையாக கேளுங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10 days உங்களுக்கு டைம். நெக்ஸ்ட்டு 10 daysக்கு இது மட்டும்தான் எஸ்பிஓவில் ஒர்க்கு. எப்படி, இதுதான் ஒர்க்கு. இந்த ஒர்க்கை கரெக்டாக முடிங்க. சரிங்களா? தெரிஞ்சது தெரியாத உங்கள் டீம் மெம்பர்ஸ் குரூப்பில் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இதை எல்லாமே தப்பு இல்லாமல் பொறுமையாக பண்ணுங்கள். 10 நாள் டைம் இருக்குது. மிஸ்டேக் பண்ணிவிட்டு சார் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார், இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க சார் எடிட் பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு கேட்காதீங்க. ஸோ மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் வச்சுருக்கிற எல்லாருமே அதர் லாங்குவேஜ் டீம் லீடர்ஸ், கமாண்டர்ஸ் எல்லாருமே இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே ஓவரலாக ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறது நான் 2 மணி நேரம் கிட்ட பேசியிருக்கேன், அதுவும் தனித்தனி ஆடியோ தான் போட்டிருக்கேன், ஃபுல்லாக போட்டால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று ஒன்றா பொறுமையாக கேட்டு நிறைய இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா முழுசாக ஒரு இந்த இமேஜில் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது, அதில் 5வது ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் பேசலை, அது ரொம்ப பெருசாலாம் இல்லை. செலக்ட் யுவர் டீம் லீடர்ஸ் அண்ட் கமாண்டர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, உங்களுடைய கமாண்டர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அது என்ன எப்படி அப்படிங்கிற விஷயத்த இந்த 10 days முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்லை இந்த 10 days முடியும் போதோ நான் சொல்கிறேன். இப்போ அது தேவையில்லை. ஓகே, எல்லாத்தையும் இப்போயே சொன்னால் கன்ஃபியூஷன் ஆகும். அடுத்தடுத்து ஒரு ஒர்க்காக போகலாம். ஸோ அடுத்த 10 நாளைக்கு எஸ்பிஓவில் என்ன ஒர்க்கு, இதுதான். எஸ்பிஓ ரீஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 5 டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த 5 டாஸ்கில் 4 டாஸ்க்கு, அந்த 4 டாஸ்க்கை எல்லாரும் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பண்ணால் போதாது, உங்கள் டவுன்லைனர்ஸ் அத்தனை பேர் பண்ணியிருக்கணும். இல்லைனா அவங்க ஐடி டெர்மினேட் ஆகிடும். சரிங்களா? ரைட். ஸோ அதை தான் இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டாஸ்க்லாம் பண்ணலாம், உங்கள் ஐடியை டெர்மினேட் பண்ணிடுறோம் அண்ட் கெட் யுவர் ரீஃபண்ட் ஆல்சோ. ரைட். ரீஃபண்டபிள் வாங்கினா தாராளமாக வாங்கிக்கிங்க. இதெல்லாம் நான் பண்ண முடியாது, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண முடியாது, இதெல்லாம் எனக்கு கஷ்டம் அப்படின்னா, இதுவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அப்போ எஸ்பிஓவில் வரக்கூடிய ஒர்க்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். எப்படி மெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, இந்த யூடியூப் சேனலில் சுவிட்ச் அக்கௌண்ட் கொடுக்கறது, சோசியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதில் போஸ்ட் போடுறது, இதெல்லாமே கஷ்டமாக இருக்கும்னா அப்போ உங்களால் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண முடியாது. தாராளமாக நீங்கள் ரிலீவ் ஆகிக்கிங்க. நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணாத இருந்தாலே போதும். சரிங்களா? நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண தேவையில்ல, பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ண தேவையில்ல. எஸ்பிஓக்கு அந்த மெயில் ஐடிக்கு, எங்கள் இமேஜில் கொடுத்துருக்குற மெயில் ஐடிக்கு நான் சொல்லியிருக்கிற மாதிரியான டீட்டெயில் அனுப்பாமல் இருந்தாலே போதும். உங்கள் ஐடி ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகிடும். நீங்கள் எப்படி ரீஃபண்டபிள் வாங்கணுன்றதையும் சொல்லிடுறேன். நீங்கள் தாராளமாக ரீஃபண்டபிள் வாங்கிக்கலாம். சரிங்களா? எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படி ரீஃபண்டபிள் அமௌண்ட் வரும், ஏன்னா நீங்கள் ரீஃபண்டபிள் கொடுத்தாலுமே யூஸ் இல்லாத உங்களுடைய பணம், அது வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்டு தான். நீங்கள் ரீஃபண்டபிள் கொடுக்கறதுன்னு ஆடிட்டிங் டீம் சொல்லியிருந்துமே நாங்கள் ஏன் கொடுக்குறோம்னா, எஸ்பிஓவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ நாம் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்ற அந்த மைண்டில் அந்த தாட் இருக்கிறோம். எஸ்பிஓ கம்பெனி நம்மக்கிட்ட பணம் வாங்கின்னு வேலை செய்யுதுன்றது ஒரு தாட் இருக்கக்கூடாது. சரிங்க? ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னா நீங்கள் ஓவராக அந்த ரூல்ஸ்ன்னு போடுறீங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா என்ன, நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்களா என்ன, சின்ன சின்ன விஷயம் சொன்னாலே, இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலே ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. காரணம் நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் பே பண்ண அத்தனை பணமும் உங்களுக்கு ரீஃபண்டபிள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம். அது என்ன ரீஃபண்டபிள்னு எங்களால் இப்போ சொல்லிக்க முடியாது. கவர்மெண்ட்டில் கணக்கு காமிக்க முடியாது. கவர்மெண்ட்டில் இப்போ மக்கள்கிட்ட இருந்து ஒரு பணம் வாங்கியிருக்கேன்னா அதை நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு கணக்கு காமிக்க முடியும். ஏன்னா நான் அதை ஒரு சர்வீஸ்க்கு வாங்கியிருக்கேன், அந்த சர்வீஸ்க்கு நான் ஜிஎஸ்டி 18% கட்டியிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்படி கட்டிட்டதுக்கப்புறம் அதை நான் ரிட்டர்ன் கொடுத்துட்டேன்னா அந்த 18% நான் வந்துருவா போகுது. அப்போ அது எங்களுக்கு லாஸ் தான். இருந்தாலும் பரவாயில்ல, அதை நாங்கள் போனஸ் அமௌண்ட்டுன்னு கணக்கு காமிச்சு நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துக்கிறோம். எங்களுக்கு தேவை ரிட்டர்ன் கொடுத்துட்டோம். அப்போ எஸ்பிஓவில் இருக்கிற அத்தனை பேரும் ஃப்ரீ தான். ஃப்ரீயாக மட்டும்தான் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறாங்க. ரைட். எஸ்பிஓ ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக வளர்ந்துருச்சு. இனிமேல் க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அதை நமக்கு சப்போர்ட் பண்ணுற கம்பெனியை பார்த்துக்கும், வருமானத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனியை பார்த்துக்கும். அவங்க அந்த சப்போர்ட் பண்ணுறேன்ட்டாங்க. ஸோ அதனால தான் ஃப்ரீ ஜாயினிங் உங்களுக்கு கொடுக்குறோம். சிம்பிள். இனிமேல் நீங்கள் பே பண்ணி அந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிள். முடிஞ்சுதா? ரைட். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளோ விஷயங்களை பார்த்து நாங்கள் ஒரு கம்பெனியை, ஒரு பர்மனெண்ட் பிஸ்னஸை உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு வளர்கிட்டு இருக்கிறவங்களும், எஸ்பிஓ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண மாட்டேன்றவங்களும், பண்ண முடியாதுன்றவங்களும், எங்களுக்கு பண்ண தெரியாதுன்றவங்களும்
எஸ்பிஓவில் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. தாராளமாக நீங்கள் ரிலீவ் ஆகிக்கலாம். அதுக்கு பண்ணக்கூடாதது என்னென்னா, இந்த இமேஜில் கொடுத்துருக்கிற விஷயங்களை செய்ய வேண்டாம். செய்யாமல் விட்டுட்டாலே உங்கள் ஐடி டெர்மினேட் ஆகிடும். டெர்மினேட் ஆகிட்டால் போதும், நீங்கள் தாராளமாக எஸ்பிஓவில் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாவது ஜாப் இருந்ததுன்னா பண்ணுங்கள். அவ்வளோதான் கன்க்ளூஷன். சரிங்களா? ஏன்னா எங்களுக்கு தேவை 15 லட்சம் பேர் கரெக்டாக இந்த நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸ், நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்கக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சன். நான் அவர் கொடுக்குற ஆடியோலாம் பக்கமாக போடுவார், அதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ண முடியாது என்னால். யாராவது கேட்டுட்டு வந்து எனக்கு ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிக்குவேன் அப்படிங்கிற பர்சன்ஸ்லாம் எங்களுக்கு வேணும். எஸ்பிஓ கம்பெனி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் சம்பளம் போடுது. உங்களுக்கு யார் கேட்டுட்டு வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு 5000 ரூபாய் சம்பளத்தை எடுத்து கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு 5000 மட்டும் கொடுக்கல. உங்களுக்கு தனியாக சம்பளம் போடுது, அவங்களுக்கு தனியாக சம்பளம் போடுது. அப்போ நீங்கள் தனியாக எஸ்பிஓ சொல்கிறத கேட்கணும், எஸ்பிஓ சொல்கிறத ஒர்க் பண்ணணும். அவங்க தனியாக கேட்பாங்க, அவங்க தனியாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எதுக்காக இந்த எஸ்பிஓ அந்த குரூப்ஸ்னு ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குது, டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு, தெரிஞ்சது தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த குரூப் கிரியேட் பண்ணும். அந்த குரூப்பில் மட்டுமே இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்காக இல்லை. இதை முதல்ல அந்த குரூப்பில் போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குற நீங்கள் கேட்டு தெரிந்துங்க, அவங்க எல்லாரும் தெரிஞ்சிருவாங்க. சரியா? யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களும் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே டீட்டெயிலாக போடாமல் இந்த மெயினாக இந்த 4 பாயிண்ட், மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். எஸ்பிஓ அந்த ஆப்போட கான்செப்ட்டு, ஃபியூச்சர் கான்செப்ட்டு, அந்த 10,000 rupees per month ஃபிக்ஸ்டு சேலரி, ஸோ இதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக பேசுங்க. பட் இந்த 4 பாயிண்ட்டை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப உஷாராக சேஃபாக கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா இது அவங்க எஸ்பிஓவில் இருக்க போகிறாங்களா இல்லையான்றது தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். ரைட்? இந்த 10 நாளைக்கு அப்புறம் எஸ்பிஓ வெப்சைட்டில் நாங்கள் மென்ஷன் பண்ணும்போது எஸ்பிஓவில் இத்தனை யூசர்ஸ் இருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணுவோம். யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணலையோ அவங்க ஐடியெலாம் டெர்மினேட் பண்ணிவிடுவோம். அங்கே எத்தனை யூசர்ஸ் மென்ஷன் பண்ணுறோமோ அத்தனை பேர் இங்கே நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணியிருக்கணும். அது நீங்கள் எப்படி டூயல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவீங்களோ, உங்கள் ஃபோனில் டூயல் அக்கௌண்ட் ஆப்பை வச்சுக்கிட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்குது, டூயல் அக்கௌண்ட் போட்டிங்கன்னா வந்துடும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் போயிட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுவீங்களோ இல்லை வேறு ஃபோன் வாங்குவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எஸ்பிஓவில் எத்தனை ஐடி இருக்கோ அத்தனை பேர் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அத்தனை பேர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். எஸ்பிஓட அஃபிஷியல் சேனல்ஸ்னு என்னென்னலாம் என் ஃபியூச்சரில் கொடுக்குறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். சரியா? அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நிறையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். சோசியல் மீடியா அக்கௌண்ட் கொடுப்போம். இப்போ இது எல்லாமே ஆக்சுவலி எல்லாமே சோசியல் மீடியா தான். அது டெலிகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லாமே சோசியல் மீடியா அக்கௌண்ட் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி வச்சுருக்க சொல்லுவோம். அதுக்காக எல்லாம் வருமானம்லாம் கொடுக்க மாட்டோம். இந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நம்ம இருக்கணும், அது நம்மளுடைய கடமை, அதை செய்யுங்க. அதுக்காக ஏதாவது வருமானம் கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்காதிங்க. முடியல, நான் ஸ்டாப் பண்ணேன். ஓகே டீம் மெம்பர்ஸ், தேங்க்யூ அண்ட் சாரி. 2 மணி நேரம் ஆடியோவும் காது வலிக்க போர் அடிக்க ரத்தம் வர கேட்க போகிறீங்க. அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். வேறு வழி இல்லை, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் இப்படி தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன் ஷார்ட்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு. கேட்குறவங்களுக்கு அது போர் அடிக்கிற விஷயமா இருக்கிறதுனாலையும் பேசுனதே மறுபடியும் பேசுறதுனால அது கொஞ்சம் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால அது ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்குது. எனக்கு 2 மணி நேரத்தில் எவ்வளோ விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குன்றது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். அது பேச ஆரம்பிச்சிட்டா டைம் போகிறதே எனக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுதான் உண்மையும் கூட. சரிங்களா? நானும் ட்ரை பண்ணுறேன், முடிய மாட்டேங்குது. பட் வேறு வழியில் கேட்டு தான் ஆகணும். அத்தனை பேரும் கேட்டுக்குங்க. எஸ்பிஓ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது யாரெல்லாம் வேணும் யாரெல்லாம் வேணாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது இன்றைக்கி போட்டிருக்கிற இந்த 2 மணி நேரம் ஆடியோவில் தான் இருக்குது. அதை முழுமையாக கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நீங்கள் எதையாவது கேட்காமல் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களால் எஸ்பிஓவில் இருக்க முடியாது. அதர் லாங்குவேஜில் போடக்கூடிய மெம்பர்ஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபுல்லாக எல்லா ஆடியோவும் 2 மணி நேரம் ஆடியோவும் கேட்டு முடிச்சுட்டு பொறுமையாக இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேருங்க. தப்பு இல்லை, ஆனால் தெளிவாக கொண்டு போய் சேருங்க. ஏன்னா அவங்க எஸ்பிஓவில் இருக்கிறதும் இல்லாததும்
இன்றைக்கி போட்டிருக்கிற விஷயங்களை நீங்கள் அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான். அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த யூடியூப் சேனலில் போடுறவங்களும் சரி, குரூப்பில் போடுறவங்களும் சரி, தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுங்க. எதையாவது மிஸ் பண்ணிடாதீங்க. அவசரப்படாமல் இன்றைக்கி ஃபுல் டே உட்காந்து கேளுங்க. ஒரு முழுசாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் தான் பேசியிருப்பேன். அந்த 10 பாயிண்ட்டை இவ்வளோ நேரமாக நான் பேசியிருக்கேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது அது அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். எதுவுமே கண்டிப்பாக என்னுடைய சொந்த கதையோ சோக கதையோ உங்களை மோட்டிவேட் பண்ணுற ஒரு விஷயமோ டீம் க்ரோத் கொடுக்குற ஒரு விஷயமோ எஸ்பிஓ பற்றி பெருமையாகவோ எதுவும் பெருசாக பேசிக்கிட்டு இல்லை. ஸோ நமக்கு தேவையான விஷயங்கள், நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களை தான் பேசியிருக்கேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி ஏதாவது ஆடியோவை டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் குரூப்பில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எனக்கு இந்த ஆடியோ டவுன்லோட் பண்ண முடியலன்னு கேளுங்க. அதுக்கு நிறைய ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி எஸ்பிஓ சேட் அஃபிஷியலையும் போட்டிருக்காங்க, எஸ்பிஓ மீடியா அஃபிஷியலையும் போட்டிருக்காங்க. எப்படி டவுன்லோட் பண்ணணும், என்ன ஆப்பு, என்ன ஆப்ஷன் சொல்லிட்டு அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி கேளுங்க. டவுன்லோட் ஆகலைன்னு கேட்காம விட்டுறாதீங்க. மேலே இருக்கிற ஆடியோஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். இன்னிலேருந்து எஸ்பிஓ ரீஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கு இன்னிலேருந்து நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த டாஸ்க் அடுத்த 10 நாளைக்கு உங்களுக்கான வேலையை கொடுத்துருக்கோம். இந்த 10 நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிங்க. ஓகே, பொறுமையாக அவசரப்படாமல் செய்யுங்க. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.